அனைவருக்கும் என்னுடைய அன்பு, நன்றி, பணிவு கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல்ல ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 266. இன்றைய நாள் ஆண்டு 2025, மாதம் ஆகஸ்ட், தேதி 14, வியாழக்கிழமை. நான் இப்பொழுது இருக்கும் சிங்கப்பூரில் நேரம் சரியாக மாலை 7:30 மணி. இந்தியாவில் நேரம் சரியாக மாலை 5 மணி. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, நன்றி, கோடான கோடி நன்றி. கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யுத்தகாண்டத்திலும் நாம் இப்பொழுது இருப்பது மீட்சி படலம் என்ற நிகழ்வு. ராமனின் அவதார நோக்கம் நிறைவு பெற்று சீதை சிறை மீட்கப்பட்டு ராமன், சீதை, இலக்குவன் எல்லோரும் புஷ்பக விமானத்தில் ஏறி அயோத்திக்கு திரும்ப எத்தனம் அந்த நிலைமையில் இருக்கிறார்கள். ராமனுக்கு இன்று நீ அயோத்தி போய் சேராவிட்டால் பரதன் உயிர் விட்டு விடுவான் என்பது தேவர்களால் சொல்லப்படுகிறது. அதை உணர்ந்த ராமன் உடனடியாக அங்கே போவதற்கு என்ன ஏற்பாடு என்று வீடணனை கேட்க, வீடணன் நான் புஷ்பக விமானம் தருகிறேன் என்று சொல்ல, அந்த விமானம் வர ராமன், சீதை, இலக்குவன் மூவரும் ஏறிக்கொண்டு மற்ற எல்லோருக்கும் விடை கொடுக்க, அவர்கள் விடை பெற மறுக்க, நாங்களும் உன்னுடன் வருவோம் என்று எல்லோரும் வற்புறுத்த, இந்த வார்த்தையை நீங்களாக சொல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தேன், எனக்கும் அதுதான் விருப்பம் என்று சொல்லி ராமன் எல்லோரையும் அந்த புஷ்பக விமானத்தில் ஏற்றிக்கொள்கிறான். புஷ்பக விமானம் இப்பொழுது கிளம்பப் போகிறது. இலங்கையை விட்டு, இலங்கையின் போர்க்களத்தில் என்று வைத்துக் கொள்ளலாம், அயோத்தியை நோக்கி புஷ்பக விமானம் கிளம்புகிறது. இன்றைய வகுப்பு இலங்கையிலிருந்து அயோத்தி செல்லும் புஷ்பக விமானத்தில் ராமன் பயணிக்க வழிநெடுக உள்ள இடங்களை ராமன் சீதைக்கு சுட்டி காட்டி கொண்டே, எனக்கு சொல்ல போனால் ஒரு கண்டக்டர் டூர் மாதிரி இருக்குது. ராமன் சீதைக்கு இதோ பார் இந்த இடம், இதோ பார் இந்த இடம், இந்த இடத்தில் இது நிகழ்ந்தது, இந்த இடத்தில் இது நிகழ்ந்தது என்று சொல்லி கொண்டு போக, அவளும் அவ்வப்பொழுது ராமனை இங்கே வேற என்ன நடந்தது என்று குறுக்கு கேள்விகள் கேட்க, எல்லோருமாக ஏறக்குறைய அயோத்தி எல்லைக்கு வந்து சேருகிறார்கள் என்பதுடன் இன்றைய வகுப்பு நிறைவு பெறும் என்று எண்ணுகிறேன். வழக்கம் போல சென்ற வகுப்பின் நிறைவு பாடலை ஒரு பார்வை பார்த்துவிட்டு இன்றைய வகுப்பின் முதல் பாடலுக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். கார்த்திக், சென்ற வகுப்பின் நிறைவு பாடல். 10 நாள் என அடுக்கிய உலகங்கள் பலவின் மெத்து யோனிகள் ஏறினும் வெற்றிடம் மிகுமால் முத்தரானவர் இதன் நிலை மொழிகுவது அல்லால் இத்தராதலத்து எம்பதற்கு உரியவர் யாரே. இது கம்பன் கூற்று. அந்த புஷ்பக விமானத்தின் தன்மை, செவ்வி, சிறப்பு, புகழ் ஆகியவை பேசப்படுகின்றன இந்த பாடலில். 10 நாள் என்பது 10 4 14, 14 உலகங்கள், மேலுலகம், கீழுலகம் எல்லாம். 14 உலகத்தில் 10 நாள் என அடுக்கிய உலகங்கள் பலவற்றின் யோனிகள், பொதுவாக உயிர்கள் என்று பொருள். இந்த 14 லோகத்திலும் இருக்கக்கூடிய மிகுந்த அளவிலான மெத்து, மெத்து என்ற வார்த்தைக்கு மிகுந்து, அதிகமாக என்று பொருள். இன்றைக்கும் இதை நான் பயன்படுத்துகிறோம். மெத்த படித்தவன், மெத்த கிறுக்கு என்று. மெத்து என்பது மிகுதியான, அதிகமான என்ற பொருளில். அதிகமான உயிர்கள் எல்லாம் ஏறினாலும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் அந்த விமானத்தில் ஏறிக்கொண்டாலும், இன்னும் வந்து ஆட்கள் ஏறுவதற்கான எம்டி ஸ்பேஸ், வெற்று இடம் மிகும். எவ்வளவு பேர் வந்து ஏறினாலும் அதற்கு அப்புறமும் அங்கே இன்னும் நிறைய ஆட்கள் வந்து ஏறுவதற்காக இடம் இருக்கும். 10 நாள் என அடுக்கிய உலகங்கள் பலவின் மெத்து யோனிகள் ஏறினும் வெற்றிடம் இருக்கும்னு கூட சொல்லல கம்பன். வெற்றிடம் மிகுமால், ஏராளமான எம்டி ஸ்பேஸ், இன்னும் மற்றவர்களை ஏற்றிக்கொள்வதற்கு இடம் இருக்கும் என்று சொல்லக்கூடிய
அளவு, பரப்பு, பெருமை, சிறப்பு உடைய இந்த புஷ்ப விமானம், இதனுடைய சிறப்பை சொல்வதற்கு யாருக்கு தகுதி உண்டு? முத்தரானவர் இதன் நிலை மூழ்குவது அல்லால். முத்தர், முக்தி நிலையை அடையக்கூடிய, முக்தி நிலைக்கு தயாரான, முக்தி பெற வாய்ப்புள்ள சான்றோர்கள், கற்றோர்கள், பெரியோர்கள், தர்மசீலர்கள் என்று அவர்கள் இவருடைய சிறப்பை சொல்ல முடியுமே அல்லாமல், முக்தரானவர் இதன் நிலை மொழிவது அல்லால், இத்தராதலத்து, இந்த பூமியில், இந்த உலகத்தில் எயம்புதற்கு, இந்த புஷ்ப விமானத்தின் சிறப்பை சொல்வதற்கு உரியவர் யாரே? அந்த உரிமை உடையவர், அந்த தகுதி உடையவர், அந்த கேப்பபிலிட்டி உடையவர், அந்த கெப்பாசிட்டி உடையவர், அந்த அறிவு, அந்த நாலேஜ், அந்த திறமை உடையவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இல்லை என்பது ஆப்வியஸ் ஆன்சர். 10 நாள் என அடுக்கிய உலகங்கள் பலவின் மெத்து யோனிகள் ஏறினும் வெற்றிடம் மிகுமால், முத்தரானவர் இதன் நிலை மொழிகுவது அல்லால், இத்தராதலத்து ஏம்புதற்கு உரியவர் யாரே? இது சென்ற வகுப்பின் நிறைவு பாடல். இது எடுத்துடலாம். அடுத்த பாடல் இது எடுத்துடலாம். சென்ற வகுப்பிலேயே பார்த்தோம், 70 வெள்ளம் வானர சேனையும் நாங்கள் வருகிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் வருவதால் அரக்கர் கூட்டம் எல்லோரும் வருகிறார்கள். ஆக எல்லோரும் வீடணன், வீடனுடைய ஆட்கள், சுக்ரீவன், சுக்ரீவனுடைய ஆட்கள், வானர சேனை, அரக்கர் சேனை எல்லோரும், அண்ட் ராமர், சீதை, இலக்குவன் எல்லோருமாக ஏறிக்கொள்கிறார்கள். அந்த விமானத்தில் ராமன் இருந்த தோற்றம் கம்பன் எவ்வாறு வர்ணிக்கிறான் என்பது அடுத்த பாடலில் சொல்லப்படுகிறது. பாடலை பார்க்கலாம். எழுபது வெள்ளத்தாரும் இரவிகான் முளையும் எண்ணின், வழியிலா இலங்கை வேந்தும் மான் பெரும் படையும் சூழ, தழுவு சீர் இளைய கோவும் சனகன்மா மயிலும் போற்ற, விழுமிய குணத்து வீரன் விளங்கினான் விமானத்து உம்பர். உம்பர் என்றால் மேலே என்று பொருள். அதனால்தான் நமக்கு மேலே இருக்கக்கூடிய விண்ணுலகம் என்பதை உம்பர் உலோகம் என்று சொல்கிறோம். அங்கே இருப்பவர்களையும் தேவர்களை உம்பர் என்று சொல்கிறோம். உம்பர் என்பது மேலே. விமானத்து உம்பர் விழுமிய குணத்து வீரன் விளங்கினான். இதுதான் சொல்லப்படும் செய்தி. விழுமிய குணம், நல்ல குணங்கள், செறிந்த குணங்கள், போற்றக்கூடிய குணங்கள், இவையெல்லாம் கூடிய குணத்து வீரன் இராமன் உம்பர் மீது விளங்கினான், விமானத்து உம்பர் மீது விளங்கினான். பார்ப்பதற்கு தெளிவாக ராமன் அந்த விமானத்தின் மேலே இருப்பது தெரிகிறது. இது ராமனுடைய நிலை. மற்றவர்களுடைய நிலை என்ன என்றால், எல்லோரும் ராமனை போற்றுகிறார்கள், ராமனை வாழ்த்துகிறார்கள், ராமனை துதிக்கிறார்கள். யாரெல்லாம் அவ்வாறு துதிக்கிறார்கள் என்றால், கடைசி லைன்ல இருந்து மேலே போனால், சனகன் மாமயிலும் போற்ற, எல்லோரும் போற்றுகிறார்கள். சனகன் மாமயில் சீதை, தழுவு சீர் இளைய கோவும், இளைய கோ இலக்குவன், சீர் தழுவு, சீர் என்பது புகழ் அல்லது அழகு, வர்ணம், என்ன வார்த்தை, என்ன பொருள் வேணாலும் தரும். அவையெல்லாம் தழுவக்கூடிய, புகழ் தழுவக்கூடிய, அழகு தழுவக்கூடிய, வெற்றி தழுவக்கூடிய, வலிமை தழுவக்கூடிய இலக்குவன், தழுவு சீர் இளைய, சீர் தழுவும் இளைய கோவும் சனகன்மாமயிலும் வான் பெரும் படையும். இந்த படை யாருடைய படை என்றால், அதற்கு முந்தின வார்த்தை இலங்கை வேந்தன், இலங்கை வேந்தும் வான் பெரும் படையும் சூழ, எல்லோரும் போற்ற. அங்க சேர்த்துக்கணத வழு, இலங்கை வேந்தன் இவன் எப்பேற்பட்டவன் என்றால், வழு இலா, வழி என்றால் குற்றம், இல்லைன்னா வழுக்குதல், பிழை, என் தீங்கு, நீங்கள் நினைத்து பார்த்தாலும் இவனிடம் எந்த விதமான குற்றமும் காண முடியாது. எண்ணின் வழியிலா, நினைத்து பார்த்தால் இவன்கிட்ட ஏதாவது ஒரு குற்றம் இருக்குமே என்று தேடி தேடி துருவி பார்த்தாலும், எண்ணி எண்ணி பார்த்தாலும், எண்ணின் வழியிலா இலங்கை வேந்தும் அவனுடைய வான்பெரும் படையும் சூழ. முதல் வரி, 70 வெள்ளத்தாரும் இரவி கான்முளையும். இரவி என்பது சூரியன், கான்முளை என்பது வாரிசு என்று பொருள், மகன் என்று பொருள். கம்பனில் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம், தற்காலத்தில் வழக்கம் இல்லை இது. இரவி கான்முளையும், சூரியனுடைய புத்திரன் சுக்ரீவன், அவனும் அவனுடைய சேனை 70 வெள்ளத்தாரும். ஆக சுக்ரீவன், சுக்ரீவனுடைய சேனை, இலங்கை வேந்தன், இலங்கை வேந்தனுடைய சேனை, இது தவிர 2 பேர்,
ஒருவன் இலக்குவன், மற்றொருத்தி சீதை என்று இவர்கள் எல்லோரும் போற்ற ராமன் விளங்கினான் விமானத்து உம்பர். அடுத்த பாடல். அண்டமே போன்றது ஐயன் புட்பகம் மண்டத்தும்பர் எண்தரும் குணங்கள் இன்றி முதல் இடை ஈறு இன்றி ஆகி பண்டை நான் மறைக்கும் எட்டா பரஞ்சுடர் பொலிவதே போல் புண்டரீக கண் வென்றி புறவலன் பொலிந்தான் மன்னோ. சென்ற பாடலில் ராமன் விளங்கினான் என்று சொல்லப்பட்டது. அதில் ராமனுக்கு ஒரு வரி தான் கொடுக்கப்பட்டது. மற்ற மூன்று வரிகள் இலங்கை வேந்தன், இலக்குவன், ஜனகன் மாமயில், 70 வெள்ளத்தார், இரவி கான்முளை என்று எல்லோரையும் பற்றி சொல்லப்பட்டது. இந்த பாடல் முழுக்க முழுக்க ராமனுடைய அழகு, ராமன் இருந்த அந்த நிலைமை, அதை பற்றி சொல்லுவது. புட்பகம் ஐயனுடைய புட்பகம், முதல் வரி ஐயன் புட்பகம், ராமன் ஏறி இருந்த புட்பகம் இப்பொழுது ராமனுடைய புஷ்ப விமானமாகவே ஆகிவிட்டது. ஐயன் புட்பகம் அண்டமே போன்றது. இந்த உலகம் எவ்வளவு பெரிதோ அந்த அளவு பெரிதாக இருந்தது. ஐயன் புட்பகம் அண்டமே போன்றது. அண்டத்து உம்பர், அந்த அண்டம், அதன் மேல் ராமன் இருக்கிறான். அண்டத்து உம்பர் புறவலன் பொலிந்தான் மன்னோ. கடைசியில் என்னவே கொண்டு கூட்டி பொருள் வைக்கணும். அண்டத்து உம்பர் புறவலன் பொலிந்தான் மன்னோ. வென்றி புறவலன் பொலிந்தான். அவன் யார் என்றால் புண்டரீக கண் வென்றி பொலிந்தான். ராமன் அழகாக தோற்றமளித்தான். பொலிந்தான் என்பது அழகாக தோற்றமளித்தான். மன்னோ என்பது அசை. எப்பேற்பட்ட ராமன்? எப்பொழுதுமே வெற்றி பெறக்கூடிய ராமன். வென்றி புறவலன், மக்கள் எல்லோரையும் காப்பாற்றுபவன், காக்கும் கடவுள், எப்பொழுதுமே வெற்றி பெறுவன். வென்றி புறவலன், இவன் தாமரை கண்ணனாக இருக்கிறான். புண்டரீக கண் வென்றி புறவலன் அழகாக தோன்றினான் மன்னோ. இது கடைசி வரி. இந்த புட்ப விமானம் அண்டம் போல இருந்தது. அந்த அண்டத்தின் மீது எண் தரும் குணங்கள் இன்றி, ராமனுடைய குணங்கள் இத்தனைதான் என்று எண்ணிக்கையில் வகைப்படுத்த முடியாது. எண் தரும் குணங்கள் இன்றி, எல்லா விதமான குணங்களும், அந்த எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட குணங்கள் என்று எண் என்பதற்கு அப்படி பொருள் கொள்ளலாம். நீங்கள் எண்ணி பார்த்தால் உங்களுடைய கற்பனைகளுக்கெல்லாம் எட்டாத வண்ணம், உங்களுடைய நினைவுகளுக்கெல்லாம் எட்டாத வண்ணம் எண் தரும் குணங்கள் இன்றி. இது ராமனுடைய ஒரு தன்மை. முதல் இடை ஈறு இன்று ஆகி, ஆதி அந்தம் நடு என்றும் கிடையாது. ஸோ ஆதி அந்தம் நடு எதுவும் இல்லாதவனாக ஆகி, அவனுடைய இன்னொரு தன்மை சொல்லப்படுகிறது. பண்டை நான் மறைக்கும் எட்டா பரஞ்சுடர், எல்லா விதமான வேதங்களாலும் கூட வரையறுத்து சொல்ல முடியாத பரஞ்சுடர், ஒளி போல, ஒளி வீசி திகழ்வது போல ராமன் பொலிந்தான். அண்டமே போன்றது ஐயன் புட்பகம் அண்டத்தும்பர் எண்தரும் குணங்கள் இன்றி முதலிடை ஈரின்றாகி பண்டை நான் மறைக்கும் எட்டா பரஞ்சுடர் பொலிவதே போல் புண்டரீக கண் வென்றி புறவலன் பொலிந்தான் மன்னோ. அடுத்த பாடல். அடுத்த பாடல் சொல்றதுக்கு முன்னால ஒரு விஷயம் எடுத்துடலாம். எல்லோரும் ஏறி உட்கார்ந்து இருக்கிறார்கள் புஷ்ப விமானத்தில். இன்றைக்குள்ள அயோத்தி போய் சேர வேண்டும். இன்னும் ஒரு 10 செகண்டு, 5 செகண்டு, இல்லைன்னா 2 நிமிஷம், இல்லைன்னா 1 ஹவர், எவ்வளோ வேணால் டைம் வச்சுங்க. அயோத்திக்கு போய் சேர்ந்து விடும் இந்த புஷ்ப விமானம். புஷ்ப விமானத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? அரக்கர்கள் இருக்கிறார்கள், கரடி இருக்கிறது, கரடி கூட்டம் இருக்கிறது. ஜாம்பவான் அவன் மட்டுமே கரடி என்று கொள்வதற்கில்லை, கரடி கூட்டத்திற்கு அவன் தலைவனாக இருப்பதாக பல இடங்களில் சொல்லப்படுகிறது. ஸோ கரடி கூட்டம் இருக்கு, குரங்கு கூட்டம் ஏராளமா இருக்கு, அரக்கர் கூட்டம் ஏராளமா இருக்கு. இப்படியே போய் அயோத்தியில இறங்கினான்னா, நம்ம நாட்டை விட்டு போன மன்னன் யார் கூடலாம் வந்திருக்கான்னு பார்த்தா குரங்கு கூட்டம் வருது, கரடி கூட்டம் வருது, ராட்சசர்கள்லாம் வருகிறார்களே என்று அயோத்தி நகரத்து மக்கள் அஞ்சி விடுவார்களோ என்றோ, அல்லது வேறு ஏதோ காரணத்திற்காகவோ ராமன் தன்னுடைய மனத்தில் நினைக்கிறான், இவர்கள் எல்லோரும் மானுட வடிவம் கொள்கிறார்கள். இது கம்பனில் அடுத்த பாடலில் சொல்லப்படும் செய்தி. பாடலை பார்க்கலாம். தேனுடை அலங்கல் மௌலி செங்கதிர் செல்வன் சேயும் மீனுடை அகழிவேலை இலங்கையர் வேந்தும் வெற்றி தானையும் பிறரும் மற்றை படை பெறும் தலைவர் தாமும்
மானுட வடிவம் கொண்டார். எதனால்? வள்ளல் தன் வாய்மை தன்னால். ராமன் ஒரு சொல் சொல்ல, வாய்மை என்பது உண்மை மெய்மை அது இல்லை, இவன் சொன்ன ஒரு சொல் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ராமன் அவ்வாறு சொல்ல அல்லது ராமன் அவ்வாறு விழைய விரும்ப, எப்படி வேணாம். செங்கதிர் செல்வன் சேயும். செங்கதிர் செல்வன் சூரியன், அவனுடைய சேய் சுக்ரீவன். அவன் தேனுடைய அலங்கல் மௌலி. தேன் உடை, தேனுடைய மலர்களை கொண்ட, அலங்கல் என்பது மாலை, அந்த மாலையை சூடிக்கொண்ட கிரீடம் அணிந்த சுக்ரீவன் அவன் செங்கதிர் செல்வன். தேனுடை அலங்கல், அலங்கல் என்பது மாலை. தேனுடை அலங்கல் மௌலி செங்கதிர் செல்வன் சேயும். இது சுக்ரீவனுக்கு கொடுக்கப்பட்ட அடைமொழி. இலங்கையர் வேந்தன், அவனுக்கு மீனுடை அகழி வேலை. மீனுடைய கடலால் சூழப்பட்ட அகழி இவனுக்கு. ஸோ அகழி உடைய வேலைதான். வேலை என்பது கடல். கடலே அகழியாக கொண்ட, மீன்கள் நிறைந்த கடலை அகழியாக கொண்ட இலங்கை நகரத்தின் வேந்தன் வீரணன் அவனும். வெற்றித்தானையும். வெற்றித்தானை என்பது வானர சேனை என்று கொள்ள வேண்டும். ஏன்னா அரக்கர் சேனை வெற்றி பெறவில்லை, அரக்கர் சேனை தோற்கடிக்கப்பட்டது. வெற்றித்தானையும் பிறரும், மற்ற, இங்க பிறரும் என்பதுதான் அரக்கரை குறிக்கும் என்று நினைக்கிறேன். மற்ற படைப்பெரும் தலைவர், இவர்கள் அங்கதன், ஜாம்பவான், நீலன், நளன் என்று வானரசேனை தலைவர்கள் எல்லோரும் வள்ளல்தன் வாய்மையால், ராமனுடைய அந்த ஒரு சொல்லால் மானுட வடிவம் கொண்டார் என்று கம்பன் பதிவு செய்கிறான். நான் பொதுவா இந்த மாதிரி ஒரு எல்லாரும் மானுட வடிவம் கொண்டார் என்று சொல்லும் பொழுது, இப்பெல்லாம் அடிக்கடி எல்லாரும் கேட்குறாங்க, சார் வான்மீகிகள் இப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு. நான் வான்மீக பக்கம் போவது இல்லை. ஆனால் எனக்கு உதவி செய்வதற்காக 6 காண்டமும், பாலகாண்டத்தில் இருந்து யுத்தகாண்டம் வரை 6 காண்டத்தையும், முதல் நூலும் வழிநூலும், முதல் நூல் என்பது வான்மீகம், வழிநூல் என்பது கம்பராமாயணம், முதலும் வழியும் என்ற 6 காண்டத்தையும் கம்பனில் இன்றைய நாளில் தென்னாட்டில் மிக 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 மதிக்கப்படும் சான்றோராக இருக்கும் டாக்டர் தே ஞா அவர்கள் 6 புஸ்தகம் எழுதியிருக்கார். தே ஞான சுந்தரம். பாலகாண்டத்துக்கு ஒன்று, அயோத்தி காண்டத்துக்கு ஒன்று, ஆரண்ய காண்டம் ஒன்று, கிஷ்கிந்தா காண்டம் ஒன்று, சுந்தர காண்டம் ஒன்று, யுத்த காண்டம் ஒன்று. அவர் சொல்லும் செய்தி, ராமன் அருளால் வீடணனும் சுக்ரீவன் முதலியோரும் முறையே அரக்கு குரக்கு வடிவங்களை நீக்கி மனித வடிவம் கொண்டார் என்பது கம்பன் செய்துள்ள மாற்றம். எனவே வான்மீகத்தில் இல்லை என்று நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் மானுட வேடம் கொள்கிறார்கள். அடுத்த பாடல். விமானம் கிளம்புகிறது. அப்பொழுது சீதைக்கு ராமன் விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கின்றான். அது அடுத்த பாடலில் சொல்லப்படும் செய்தி. குணதிசை மறைந்து பின்னர் குணதிசை உதயம் செய்வான், வடதிசை அயனம் உண்ணி வருவதே கடுப்பமானம், தடை ஒரு சிறிது இன்றி ஆகி தாவிவான் படரும் வேலை, படை அமை விழியாட்கு ஐயன் இணைய பகரல் உற்றான். பகருதல் என்றால் சொல்லுதல். இவ்வாறு சொல்ல ஆரம்பித்தான். சொல்ல ஆரம்பிப்பவன் யார்? ஐயன், அவன் ராமன். யாருக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றான்? படையமை விழியாட்கு. சீதையினுடைய விழி, அதுல படைகள் இருக்கான். பொதுவாக பல இடங்களில் இலக்கியங்களில் பார்த்திருக்கிறோம். வேர்க்கண்ணி, வாட்கண்ணி என்றெல்லாம் மகளிருடைய கண்களை சுட்டுவார்கள். வேல் போன்ற கண்ணுடையவளே, வாழ் போன்ற கண்ணுடையவளே, வாழ் போன்ற ஒளி மிகுந்த, வாழ் போன்ற கூர்மையான, வேல் போன்ற கூர்மையான, வேட்கண்ணி, வாட்கண்ணி. எனவே படை அமை, படைகள் அமைந்த விழி கொண்டவள் சீதை. படையமை விழியாட்கு ஐயன் இணையென பகரலுற்றான். அது பின்வரும் பாடலில் வருகிறது. எப்பொழுது இதை சொல்ல ஆரம்பிக்கின்றான் என்றால், தடை ஒரு சிறிது இன்றி, 3வது அரியில் இருக்கிறேன், தடை ஒரு சிறிது இன்றாகி தாவி வானத்தில் படரும் வேலை. வேலை என்பது வேலை. அந்த குறிப்பிட்ட சமயத்தில் ராமன் சீதையிடம் சொல்ல ஆரம்பிக்கின்றான். இந்த விமானம் எப்படி போகிறது என்றால் பாருங்க, ஆப்வியஸ்லி சவுத்துலேருந்து நார்த்துக்கு தான் போகுது.
தெற்கிலிருந்து வடக்கு போகிறது. ஏனென்றால் இலங்கை தெற்கில் இருக்கிறது, அயோத்தி வடக்கில் இருக்கிறது. சூரியன் சூரியனுடைய பார்த்து எப்பவுமே கிழக்கு மேற்கு, அவன் தெற்கு வடக்கு கிடையவே கிடையாது. ஸோ சூரியன் திசை மாறி தெற்கிலிருந்து வடக்கே பயணித்தால் எவ்வாறு இருக்குமோ, அதுக்கு காரணம் அந்த புஷ்ப விமானத்தின் ஒளி, புஷ்ப விமானத்தின் வேகம் இவற்றை குறித்து சூரியன் தெற்கிலிருந்து வடக்கே செல்வது போல வடதிசை அயனம் முன்னி வருவதே கடுப்ப மானம். மானம் என்பது விமானம். தடை ஒரு சிறிது இன்றி தாவி வான்படரும் வேலை. வடதிசை அயனம் முன்னி, அயனம் என்றால் செலவு அல்லது பிரயாணம். வடதிசை நோக்கி யார் பயணம் செய்கிறான்? குடதிசை மறைந்து பின்னர் குணதிசை உதயம் செய்வான். குணதிசை என்பது கிழக்கு, குடதிசை என்பது மேற்கு. ஸோ மேற்கில் மறைந்து, குடதிசையில் மறைந்து பின்னர் குணதிசை உதயம் செய்வான். இவன் சூரியன். இவன் இந்த கிழக்கையும் மேற்கையும் விட்டுட்டு வடதிசை அயனம் முன்னி வருவதே கடுப்ப வருவதே போல அந்த வேகத்தில் மானம் தடை ஒரு சிறிதும் இன்றி வான் படரும் வேளை படையமை விழியாட்கு ராமன் இவற்றை சொன்னான். இந்த குடதிசை குணதிசை என்பது இப்பொழுது நாம் பயன்படுத்துவது இல்லை. பண்டை காலத்தில் கிழக்கு மேற்கு என்ற பிரயோகம் அல்லது இந்த சொல்லாட்சி இல்லையோ என்று தோன்றுகிறது. ஏனென்றால் வடக்கு தெற்கு என்ற வார்த்தை இருக்கிறது. வடதிசை இந்த பாடலையே இருக்கு, தென் திசை இருக்கு. கிழக்கு மேற்கு என்பது குடதிசை குணதிசை என்று மட்டுமே சுட்டப்பட்டிருக்கின்றன என்று தோன்றுகிறது. பல இலக்கியங்களிலும், ரொம்ப பழமையான இலக்கியம் அதிலிருந்து பார்த்து அண்மை காலமான கம்பனுக்கு சமீபத்தில் வந்தாலும் கூட இந்த பெயர்கள் தான் சுட்டப்பட்டிருக்கின்றன. 3 எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். அடுத்த வால் போடலாம் கார்த்திக். பனம்பாரனார், இவர் தொல்காப்பியர் காலத்தைச் சேர்ந்தவர். வடக்கும் தெற்கும் குணக்கும் குடக்கும் வேங்கடம் குமரி தீம்புனல் பவ்வம் என்று இந்நான்கு எல்லையாக வயிற்றில் கிடந்த நூலதின் நுண்மை வாலிதின் விரிப்பின் என்று தமிழ்நாட்டின் எல்லை பரப்பை சொல்கிறார். வடவேங்கடம் தென்குமரி, வடக்கும் தெற்கும் குடக்கும் குணக்கும் 2 பக்கமும் கடல். தீம்புனல் பவ்வம், பவ்வம் என்பது கடல். ஸோ தொல்காப்பியர் காலத்திலேயே கிழக்கு மேற்கு என்ற சொற்றொடர் இல்லை, குடக்கும் குணக்கும். அடுத்த பாடல் மற்றும் ஒரு சான்று. இது பதித்து பற்றிலிருந்து. குடதிசை மாய்ந்து குணமுதல் தோன்றி பாயிருளகற்றும் பயங்கெழு பண்பின் ஞாயிறு கோடா நண்பகல் அமையத்து. ஞாயிறு குடதிசை மாய்ந்து மேற்கு திசையில் இறந்து போய் அல்லது அஸ்தமனமாகி, குணமுதல் தோன்றி கிழக்கு திசையில் அஸ்தமனமாகும் ஞாயிறு என்பது குறிப்பு. இவையெல்லாம் தொல்காப்பியர் கிமு என்று சொல்கிறார்கள். பதித்து பற்றெல்லாம் 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு இருக்கலாம். அதற்கு பிறகு அண்மையில் கம்பெனிக்கு ஒட்டி வந்த ஆழ்வார்களும் இதையே சொல்கிறார். தொண்டரடி பொடியாருடைய மிக பிரபலமான பாடல். அடுத்த பாடல் 2 திசைகளும் சொல்லப்படுகிறது. குடதிசை முடியை வைத்து குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் காட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலென குறுகுமாலோ என் செய்வேன் உலகத்தீரே என்பது ஆழ்வாருடைய பாசுரம். ஆக குடக்கு குணக்கு என்பதுதான் அன்றைய காலத்தில் கிழக்கு மேற்கு கிழக்கு என்று வழங்கி வந்திருக்கிறது. அடுத்த பாடல். புஷ்ப விமானம் மேலே செல்கிறது. ராமன் தன்னுடைய கண்டக்டர் டூர் போன்ற அதை சீதைக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றான். வென்றி வீழனன் கொணர்ந்த புட்பக விமானம் தன்மேல் ஒன்றும் நல் சீதையோடும் உம்பரும் பிறரும் காண வென்றுயர் சேனையோடும் ராமனும் விரைவின் எய்தி தென்திசை இலங்கை ஆதி தேவிக்கு தெரிய காட்டும். தேவி என்பது சீதை. தெரிய காட்டும் ஒவ்வொரு இடங்களாக பார் பார் என்று அவளுக்கு தெரிவித்து, அவளுக்கு அறிவித்து, அவளுக்கு சுட்டி காட்டி தென்திசை இலங்கை ஆதி. ஆதி என்பது தொடக்கம். ஸோ இது இலங்கையில் தொடங்குகிறது, அயோத்தியில் போய் முடிய போகிறது. அந்த வழியில் இருக்கும் எல்லா இடங்களையும் ஒவ்வொன்றாக ராமன் சீதைக்கு காட்டி கொண்டு வருகிறான். இலங்கை ஆதி. ஆதி என்பது தொடக்கம், பிகினிங்.
அது தென் திசை இலங்கை தொடக்கமாக அந்த ராமன் அந்த புஷ்ப விமானத்தின் மீது இருக்கிறான். வென்றி வீடணன் கொணர்ந்த புட்பக விமானம் தன் மேல். அந்த வீடணன் வெற்றி பெறக்கூடிய வீடனன், எப்பொழுதுமே வெற்றி அடையக்கூடிய வீடணன், அவன் கொண்டு வந்த புஷ்ப விமானத்தின் மேல் ஒன்றும் நல் சீதையோடும். இப்பத்தான் இருவரும் இணைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு வருட பிரிவுக்கு பிறகு உம்பரும் பிறரும் காண எல்லோரும் வானத்தவரும் பார்த்து கொண்டிருக்க வென்றுயர் சேனையோடும் வானர சேனையோடும் ராமன் விரைவின் எய்தி தென்திசை இலங்கையாதி தேவிக்கு தெரிய காட்டும். இலங்கையிலிருந்து அயோத்தி போகும் மார்க்கத்தில் உள்ள இடங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக ராமன் சுட்டி காட்டி கொண்டு வருகிறான் சீதைக்கு. அடுத்த பாடல். இப்பொழுது போர்க்களத்தில் தான் இருக்கிறார். நல்ல பாருங்க, நல்ல இது. இந்த அடுத்த ஒரு 10-15 பாடல்கள் இது எடுத்துடலாம். பிரபா ரொம்ப பிரமாதமாக கம்பன் சொல்லி இருக்கிறான். போர்க்களம், அதன் பிறகு கடல், அதன் பிறகு தமிழகம், பிறகு கிஷ்கிந்தை, பிறகு அயோத்தி என்று இலங்கையிலிருந்து அயோத்தி போகும் பாதையை எவ்வாறெல்லாம் ராமன் சீதைக்கு சுட்டி காண்பிக்கின்றான் என்பதுதான் இன்றைய வகுப்பு முழுக்க. அடுத்த பாடல் இலங்கையை வலம் செய்து, அந்த பாடல் கார்த்திக். இலங்கையை வலம் செய்தேக என நினைத்திடும் முன்மானம் வலம் கிளர் கீழை வாயில் வர பிரகத்தன் நீலன் நலம் கிளர் கையின் மாண்டது இவன் என நமந்தன் வாயில் கலந்திட இங்கு கண்டாய் சுபாரிசன் கட்டது என்றான். போர்க்களம், போர்க்களத்தில் மதில், விமானம் லேசாக கிளம்புகிறது. இலங்கையை ஒரு சுற்றி சுற்றிட்டு இலங்கையை வலம் செய்து ஏக அவ்வாறு புறப்பட இல இலங்கையை வலம் செய்து ஏக என்று ராமன் அந்த புஷ்ப விமானத்துக்கு கட்டளையிட நினைக்கிறான். அந்த கட்டளை இடவில்லை. இலங்கையை வலம் செய்து ஏக என நினைந்திடும் முன், இந்த ராமன் மனத்துக்குள்ள நினைக்கிறான் ஒரு இலங்கையை வலம் செய்து விட்டு புறப்படு என்று. அது நினைப்பதற்கு முன்னாலேயே இலங்கையை வலம் செய்தேக என நினைந்திடும் முன், மானம் என்பது விமானம், வலம் கிளர் கீழை வாயில் வர கிழக்கு வாசலுக்கு வந்தார். அப்போ ராமன் சொல்கிறான், பிரகத்தன் நலம் கிளர் நீலன் கையில் மாண்டது இவன். இந்த கீழ வாசல்ல தான் நீலன் என்பவன் பிரகஸ்தன் என்ற அரக்கர் சேனை தலைவனை கொன்றான். பிரகஸ்தன் என்ற அரக்கர் சேனை மாண்டது இங்கே. எவ்வாறு? நலம் கிளர் நீலன் கையில். நீலன் என்பவன் நல்ல நன்மைகள் உண்டாக்கக்கூடிய கையை உடையவன். நலம் கிளர் கையுடைய நீலனால் பிரகத்தன் மாண்டது இவன் என்று கீழை வாயிலை சுட்டி, அடுத்தபடியாக நமந்தன் வாயில், நமன் என்பது யமன், தெற்கு திசை, அவன் தெற்கு திசைக்கு அதிபன். ஸோ கிழக்கிலேருந்து தெற்கு திசைக்கு வந்த உடனே அங்கே சொல்கிறான், இங்கு தான் சுபாரிசன் என்ற ஒரு அரக்கன் இறந்து போனான், சுபாரிசன் சுட்டது இங்கு கண்டாய் என்று அதையும் சொல்கிறான். விமானம் இன்னும் போய்கொண்டே இருக்கிறது. அடுத்த காட்சியை பார்ப்போம். இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லிடுறேன். நீலன் பெயர் சொல்லப்படுகிறது, நீலன் கையால் மாண்டவன் பெயர் சொல்லப்படுகிறது. நீலன் என்பவன் அழித்தவன், அழிந்தவன் பிரகஸ்தன். அடுத்த பாடம். குடதிசை வாயில் ஏக, குடதிசை மேற்கு, குடதிசை வாயில் ஏக குன்றறிந்தவனை வென்ற விடநகர் மேகநாதன் இளவலால் வீழ்ந்தது என் முன் இவ்வாறு சொல்வதற்கு முன்னால், வடதிசை வாயில் மேவ ராவணன் மௌலி பத்தும் உடலமும் இழந்தது இங்கு என்றுணர்த்தி வேறு உரைக்கல் உற்றான். கீழ்த்திசையிலேருந்து தெற்கு திசைக்கு வந்து கீழ்த்திசை அந்த கிழக்கு வாயிலில் நீலன் கையால் பிரகஸ்தன் மாண்டது, தெற்கு வாயிலில் சுபார்சன் மாண்டது, மேற்கு திசை குடதிசை வாயில் ஏக அங்கே குன்று அறிந்தவனை வென்ற விடநிகர் மேகநாதன். இதை நிறுத்திப்போம். குன்று அறிந்தவன் இவன் இந்திரன். ஒரு பழங்கால புராண கதை ஒன்று சொல்லப்படுகிறது. மலைகளுக்கு எல்லாம் இறக்கை இருந்தன என்று. அந்த மலைகள் அப்பப்போ இறக்கையை வச்சுட்டு பறந்தெல்லாம் போய் ஏராளமான சேதம் விளைவித்தன என்று சொல்லி இந்திரன் எல்லா மலைகளுடைய இறக்கைகளையும் வெட்டி விட்டான். எனவே குன்று இறக்கை அறிந்தவன் என்று இருக்க வேண்டும். அது
குன்று இறக்கை அறிந்தவன், அது குன்று அறிந்தவனை வென்ற, அந்த இந்திரனை வென்ற இந்திரஜித், அவன் பெயர் மேகநாதன். குன்றறிந்தவனை வென்ற எப்பேற்பட்ட மேகநாதன்? விஷம் போன்ற மேகநாதன், விட நிகர் மேகநாதன். குன்றறிந்தவனை வென்ற விடநிகர் மேகநாதன் இளவலால் வீழ்ந்தது என்றான். கொல்லப்பட்டவன் யார்? இந்திரஜித். கொன்றவன் யார்? இளவல், இலக்குவன் என்று அதுவும் சொல்லப்படுகிறது. அது மேற்கு வாயிலில் நடந்த போர். வடக்கு வாயிலில் நடந்த போர் ராமன் ராவணன். குடதிசை வாயில் ஏக குன்றறிந்தவனை வென்ற விடநிகர் மேகநாதன் இளவலால் வீழ்ந்தது என் முன். அது சொல்றதுக்குள்ள வடதிசை வாயில் மேவ அந்த புஷ்ப விமானம் வடக்கு வாயிலுக்கு வந்துவிட ராவணன் மௌலி பத்தும் உடலமும் இழந்தது இங்கு என்று உணர்த்தி வேறு உரைக்கல் உற்றான். இப்போ யார் யார் எங்கெங்க இறந்து போனார்கள், யார் 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 யாரை வீழ்த்தினார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இவ்வாறு சொல்லிக்கொண்டு ராமன் சீதைக்கு எல்லாவற்றையும் காட்டிக்கொண்டு வேறு உரைக்கல் உற்றான். இதில் ஒரு சின்ன நயம், நயம்னு சொல்ல மாட்டேன், இதை மைக்ராஸ்கோப்புக்கு அடியில் வச்சு பார்த்தீங்கன்னா நீலன் பெயர் சொல்லப்படுகிறது, அவனை கொன்றவன் பெயர் நீலன் கொன்றவன், கொல்லப்பட்டவன் பிரகஸ்தன். இலக்குவன் பெயர் சொல்லப்படுகிறது, அவனை இலக்குவன் கொன்றவன் மேகநாதன். ராவணன் விழுந்தான் என்று சொல்லப்படுகிறது, நான் கொன்றேன் என்பது ராமனால் சொல்லப்படாத விஷயம். ஒரு சின்ன ஒரு உரையாசிரியர் எழுதுகிறார்கள், தன்னை முன்னிலைப்படுத்த விரும்பாத, தற்பெருமை பேச விரும்பாத, பீற்றிக் கொள்ளாத, ஆனால் மற்றவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து அவர்களுடைய சிறப்பு எல்லாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக இலக்குவன் மேகநாதனை வீழ்த்தினான், நீலன் பிரகஸ்தனை வீழ்த்தினான் என்று அந்தந்த இடத்தில் அந்தந்த வீழ்ந்தவர்கள் பெயரையும் வீழ்த்தியவர்கள் பெயரையும் சொன்ன ராமன் வீழ்ந்தவன் பெயரை மட்டும் வடக்கு வாசலில் நிகழ்ந்ததாக ராவணன் மௌலிபத்தும் உடலமும் இழந்தது இங்கு என்னால் என்று சொல்லவில்லை. தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாத, தற்பெருமை பேசாத ராகவன் என்று ஒரு பொருள். அடுத்த பாடல். இதை எடுத்துடலாம். பாருங்க என்ன நடக்கிறது என்று. இலங்கை நீங்கியாச்சு, இலங்கை போர்க்களம் எல்லாம் நீங்கியாச்சு, கடலுக்கு மேலே போய்கொண்டிருக்கிறார்கள். கடலுக்கு கீழே ராமன் பார்க்கிறான், சீதை பார், இதுதான் நாங்கள் கட்டிய சேது அல்லது அணை, ராமசேது, கீழே பார் என்று ராமன் சீதைக்கு சுட்டி காண்பிக்கின்றான். அத்தோடு அந்த ராமசேதுவின் புகழ், ராமசேதுவின் பெருமை, அது எப்பேற்பட்ட ராமசேது என்பதை பற்றி பல பாடல்கள் கம்பன் தருகிறான். முதல் பாடலில் சீதையே பார், கீழே இருப்பது நாங்கள் கட்டிய அணை சேது என்று அதை சுட்டி காண்பிக்கின்றான் ராமன். பாடலை பார்க்கலாம். நன்னுதல் நின்னை நீங்கி நாள் பல கழித்த பின்றை மன்னவன் இரவி மைந்தன் வான் துணையாக நட்ட பின்னை வந்துன்னை பேதறுத்து உனது பெற்றி சொன்னபின் வானரேசர் தொகுத்தது இச்சேது கண்டாய். இச்சேது கண்டாய், இதுதான் சொல்லப்பட்ட விஷயம். இந்த சேதுவை கட்டியவர்கள் யார்? வானரேசர் தொகுத்தது. வானரேசர், வானர வீரர்கள், வானர தலைவர்கள், வானர படைத்தலைவர்கள். வானரேசர் தொகுத்தது, அவர்கள் அமைத்தது, அவர்கள் பில்டு பண்ணினது, அவர்கள் கட்டியது, அவர்கள் சமைத்தது இச்சேது, இதனை பார் என்று கடைசி வார்த்தை. எப்பொழுது கட்டப்பட்டது? நன்னுதல், அழகிய நெற்றி உடையவளே சீதையே, உன்னை நீங்கி, உன்னை பிரிந்து மாயமான் வந்து நீ தூக்கி செல்லப்பட்ட பிறகு பல நாள் கழிந்த பின்றை, பல காலம் கழிந்து அதற்கப்புறம்தான் தேடிக்கொண்டு வருகிறார்கள். ஜடாயுவை பார்க்கிறார்கள், கவந்தன், அப்புறம் சவரி எல்லோரும் சொல்ல, சுக்ரீவனை போய் பார் என்று சொல்ல, நன்னுதல் நின்னை நீங்கி நாள் பல கழிந்த பின்றை மன்னவன் இரவி மைந்தன், இரவி மைந்தன் சூரியன், அவன் வான் துணையாக நட்ட பின்னர், நட்ட என்பது நட்பு கொண்டது. சுக்ரீவனுடன் நான் அவனை பெரிய துணையாக, வான் துணையாக
அவனை எண்ணி நட்பு கொண்ட பின்னர், அது ஒன்று. அதன் பின்ன என்ன நடந்தது? மாருதி வந்து உன்னை பேது அறுத்து, உன்னுடைய பேருமை, உன்னுடைய கவலை, உன்னுடைய அச்சம், உன்னுடைய அவநம்பிக்கை எல்லாவற்றையும் போக்கி மீண்டு இங்கே வந்து உனது பெற்றி சொன்ன பின், சீதை அசோகவனத்தில் இருக்கிறாள், எவ்வாறு இருக்கிறாள், எந்த நிலைமையில் இருக்கிறாள், உனது பெற்றி என்பதில் சகலமும் அடங்கும். இன்னும் ஒரு மாதம்தான் உயிரோடு இருப்பேன் என்று சீதை சொன்ன அந்த செய்தியும் உனது பெற்றி என்பதில் அடங்கும். ஸோ நன்னுதல் நின்னை நீங்கி நாள் பல கழிந்த பின்றை மன்னவன் இரவி மைந்தன் வான் துணையாக நட்ட பின்னை மாருதி வந்துன்னை பேதறுத்துனது பெற்றி சொன்ன பின். சீதை சௌக்கியமா இருக்கிறாள், ஒரு மாசம் கெடு வைத்திருக்கிறாள், எனவே நாம் போர் செய்து இலங்கைக்கு போய் சீதையை மீட்கலாம் என்று அனுமன் சொன்ன பின், மாருதி வந்து சொன்ன பின், மாருதி உன்னை பேதறுத்து உனது தன்மை சொன்ன பின் வானரேசர் தொகுத்தது இச்சேது கண்டாய் என்று அந்த அணையை பற்றி ராமன் சுட்டி காண்பித்து எவ்வாறு, எப்பொழுது, எந்த சமயத்தில், எந்த சூழ்நிலையில் கட்டப்பட்டது என்பதையும் சொல்கிறான். அதன் பிறகு சேதுவை பற்றி 2, 3 பாடல்களில் அதனுடைய பெருமையை பற்றி மிகச்சிறப்பாக கம்பன் ராமன் வாயிலாக சுட்டுகிறான். அடுத்த பாடல். மற்றிதன் தூய்மை எண்ணின் மலன் மற்றிதன் தூய்மை எண்ணின் மலரையன் தனக்கும் எட்டா பொற்றொடி தெரிவை யான் என் புகழுகேன் கேட்டி அன்பால் பெற்றதாய் தந்தையோடு தேசிகர் பிழைத்துச் சூழ்ந்த சுற்றமும் கெடுத்துளோரும் எதிர்ந்திடின் சுரர்கள் ஆவார். மற்ற இதன் தூய்மை எண்ணின், எப்பேற்பட்ட அதனாலதான் இன்னைக்கு ராமேஸ்வரத்தை போய் குளிக்கிறோமோன்னு எனக்கு தோணுது. மற்றதன் தூய்மை எண்ணின், அந்த வார்த்தையை பாருங்க. இந்த சேது இதனுடைய தூய்மையை எண்ணி பார்த்தால், அதை சொல்ல விழைந்தால், அதை சொல்வதற்கு முற்பட்டால், மலர் அயன் தனக்கும் எட்டா. பிரம்மாவனால கூட இந்த சேது, இந்த அணையோட தூய்மையை பற்றி, பவித்திரம் பற்றி சொல்ல முடியாது. மற்றதன் தூய்மை எண்ணின் மலர் அயன், மலரில், தாமரை மலரில் இருக்கக்கூடிய பிரம்மன். மற்றதன் தூய்மை எண்ணின் மலரையன் தனக்கும் எட்டா. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. யாரால? பிரம்மனால கூட கற்பனை கட்டமா. அப்படி இருக்கும்போது கேவலம் நான்லாம் எம்மாத்திரம் செய்தேன், யான் என் புகழுகேன். பிரம்மாவனாலேயே முடியாது என்றால் கேவலம் ராமன் அவனால சொல்ல முடியுமா என்று எவ்வளவு எளிமைப்படுத்திக் கொள்கிறான் தன்னை. இந்த ஒரு சௌலபியம், அல்லது சைவ சமயத்தில் சொல்வார்கள் எளிவந்த பிரான், அந்த வார்த்தை தான் எளிவந்த பிரான். யான் என் புகழுகேன், மலர் அயன் தனக்கும் எட்டா. பிரம்மாவனாலேயே சொல்ல முடியாது, அப்போ நான் ராமனால எப்படி முடியும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். என்ன வார்த்தை சொல்கிறான்? இதனுடைய பெருமையை சொல்வதற்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார்கள். எப்பேற்பட்ட தூய்மை உடையது என்றால், என்ன ஒரு பாவம் பண்ணினாலும் இந்த அணைக்கு வந்து இந்த அணையை பார்த்தால், அல்லது இந்த அணையின் பார்வை அவன் மீது பட்டால், அவனுடைய பார்வை இந்த அணையின் மீது பட்டால், எப்பேற்பட்ட பாதகனாக இருந்தாலும் அவன் தேவனாகி விடுவான். சுரர் ஆவார். சுரர் என்றால் தேவர், அசுரர் என்பவர் அரக்கர். ஸோ சுரர் ஆவார். யார் சுரர் ஆவார்? அது ஒன்று. எந்த கண்டிஷன்ல அவர்கள் சுரர் ஆவார்கள்? பெற்றதாய் தந்தையோடு தேசிகர் பிழைத்து, பிழைத்து என்றால் பிழை செய்து, குற்றம் செய்து, தீமை செய்து, தீங்கு செய்து, இன்னல் விளைவித்து. தேசிகர் என்பது ஆச்சாரியான், குரு, ஆசிரியர். தேசிகன் பெற்ற தாய் தந்தை அவர்களுக்கு துரோகம் பண்ணி, இல்லைன்னா அவர்களுக்கு இன்னல் விளைவித்து, அவர்களுக்கு துன்பம் செய்து, தேசிகர் ஆச்சாரியாருக்கும் துன்பம் செய்து, அப்பேர் இது ஒன்று. சூழ்ந்த சுற்றமும் கெடுத்து, தன்னை சார்ந்தவள் எல்லோரையும் கெடுத்து. 3 குற்றங்கள் சொல்கிறான் கம்பன் இங்கே. பெற்ற தாய் தந்தையோடு பிழைத்தல், பிழைத்தல் என்றால் குற்றம் செய்தல், தீங்கு செய்தல், இன்னல் விளைவித்தல், துன்பப்படுத்துதல் பெற்றதாய் தந்தையரை. அதே போல் ஆச்சாரியான மீது பாவம் பண்ணுவது. சூழ்ந்த சுற்றத்தார், தன்னுடைய உறவுகார, தன்னுடைய சுற்றம் என்பது உறவு என்று மட்டும் கொள்ள வேண்டாம், நட்பு என்று எல்லோரையும். பிறர், பெற்றதாய் தந்தை, ஆச்சாரியான், பிறர் எல்லோருக்கும் தீங்கு செய்த
அவர்களோரும் கெடுத்து உளோரும் எதிர்ந்திடின். இங்கே வந்து இந்த அணையை பார்த்தால் சுரர் ஆவார்கள் என்று அப்பேற்பட்ட புகழும் கீர்த்தியும் வலிமையும் ஆற்றலும் பவித்திரமும் தூய்மையும் உடையது இந்த சேது என்று கம்பன் ராமன் மூலமாக பதிவு செய்கிறான். அடுத்த பாடல் இதே போன்ற மற்றொரு பாடல். இந்திரர்க்கு அஞ்சி மேல் நாள் இருங்கடல் புக்கு நீங்கால் சந்திர சைலம் தன்னை கண்டவர் வினைகள் தீர்க்கும் கந்தமாதனம் என்று ஓதும் கிரி இவன் கிடப்ப கண்டாய் பைந்தொடி அடைத்த சேது பாவனம் ஆயது என்றான். கந்தமாதனம் என்று ஒரு மலை இன்னும் அதே பெயரில் ராமேஸ்வரத்துக்கு அருகில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த மலை கந்தமாதனம் என்று ஓதும் கிரி அந்த பெயரால் அழைக்கப்படக்கூடிய மலை. இவன் கிடப்ப கண்டாய் இங்க பக்கத்துல இருக்கு பாரு. பைந்தொடி இது சீதையை நோக்கிய வெளி. அந்த கந்தமாதனம் சேதுவை அடைந்த போது பாவனம் ஆயது. பாவனம் என்பது தூய்மை பெற்றது. இந்த கந்தமாதனம் என்பது ஒரு மலை. அது குகைகள் உடைய மலை. கந்தர சைலம். கந்தரம் என்பது குகை, சைலம் என்பது மலை. எப்பேற்பட்ட மலை என்னால் தன்னை கண்டவர்கள் வினைகள் தீர்க்கும் மலை. அந்த மலைக்கு வந்து தொழுதால் அல்லது மலையை பார்த்தாலேயே அந்த மலை அவ்வளவு புகழ் பெற்றது. அது சேதுவின் பக்கத்தில் இருப்பதால் அதனுடைய தூய்மை பெற்றது. இது எப்பேற்பட்ட மலை என்றால் இந்திரர்க்கு அஞ்சி. இந்திரன் எல்லா மலைகளையும் சிறகுகளை அறிந்து கொண்டே போனதால் இந்திரனுக்கு பயந்து இந்திரனுக்கு அஞ்சி அவரிடம் தப்பிப்பதற்காக இருங்கடல் புக்கு நீங்காமல் அங்கேயே இருந்த அந்த மலை அது சேதுவின் பக்கத்தில் இருக்கிறது. சேதுவால் அது தூய்மை பெற்றது என்று அந்த மலையையும் காமிக்கின்றான். அடுத்த பாடல் கந்தமாதனம் என்று தொடங்கும் அப்பர் தேவாரம் ஒன்றும் இருக்கிறது. இந்த பெயர் பல இலக்கியங்களில் காணப்படுகிறது, கந்தமாதனம். அடுத்த பாடல் பாடல் எடுத்துடலாம். சேதுவினுடைய சிறப்பை சொல்லிக்கொண்டே வருகிறான். ஒரு சிறப்பு சொல்கிறான். ஐயோ, இந்த சேதுவா நாம இல்லாம போயிட்டோமே என்று வருத்தப்படுகிறாள். எப்பேற்பட்ட சேது என்ன வேணா வச்சுக்கலாம் நீங்க. ராமனுக்கு துணை புரிந்தது, ராமனை ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கைக்கு அழைத்து சென்றது, வானர சேனையை கடக்க உதவி செய்தது என்று அப்பேற்பட்ட சேது, அவ்வளவு புகழ், அவ்வளவு புண்ணியம் செய்த, அவ்வளவு உதவிகள் செய்த சேது, இப்பேற்பட்ட சேதுவா நான் இல்லாம போயிட்டேனே என்று கங்காதேவி வருந்துகிறாள் என்று அப்பேற்பட்ட புகழுடைய சேது இது என்று ராமன் சீதைக்கு சேதுவன் புகழை சொல்லும் பொழுது இந்த அணையாக இந்த சேதுவாக இருக்கக்கூடிய பேரு எனக்கு கிடைக்கலையே என்று கங்கை நதி வருந்துகிறாள் என்பதாக ராமன் சீதைக்கு சொல்கிறான். அடுத்த பாடல் இது வந்து சாரி இது நான் சொன்னது 170வது பாடு. 160 அதை போட்டுருங்க. ஓகே, 170 பார்த்தோம்னா வில் கம் பேக். நெற்றியின் நழலும் செங்கண் நீரணி கடவுள் நீடு கற்றையும் சடையுள் மேவு கங்கையும் சேதுவாக பெற்றிலம் என்று கொண்டு பெருந்தவம் புரிகின்றாளால் மற்றதன் தூய்மை எவ்வாறு உரைப்பது மலர்கண் வந்தாய். மலர்கண் வந்தாய், மலர் தாமரை, மலர்கண் வந்தவள் மகாலட்சுமி, தாமரையில் இருப்பவள், செந்தாமரையில் இருப்பவள், மலர்கண் வந்தாய் லக்ஷ்மி தேவியே என்றே சுட்டப்படுகிறாள். நெற்றியின் அழலும், நெற்றியில் தீ கொண்டவன், நெற்றியில் கண், அந்த கண்ணில் தீ சிவபெருமான், நெற்றியில் அழல் கொண்டவன், செங்கண் நீரு திருநீறு பூசியவன், சிவந்த கண்களை உடையவன். எத்தனை தன்மைகள் சொல்லப்படுகின்றன சிவபெருமானுக்கு. நெற்றியில் கண் கொண்டவன், சிவந்த கண் கொண்டவன், நீரணி கடவுள், அவனுடைய நீடு கற்றயம் சடையில் மேவு கங்கை, அவனுடைய நீண்ட சடைமுடி அதில் இருக்கக்கூடிய கங்கை. கங்கைன்னு சொல்லலாம். கங்கைக்கு இவ்வளவு அடைமொழி. கங்கை யாருடைய தலையில் இருக்கிறது என்பது அவருக்கு இவ்வளவு அடைமொழி. நெற்றியின் அடலும் செங்கண் நீரணி கடவுள் நீடு கற்றையும் சடையுள் மேவு கங்கையும் சேதுவாக பெற்றிலம். எனக்கு சேதுவா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே என்று கொண்டு அவ்வாறு ஆக வேண்டும் என்று பெருந்தவம் புரிகின்றாளால்
என்றால் மற்றிதன் தன்மை எவ்வாறு உரைப்பது என்று ராமன் சீதைக்கு சொல்கிறான். இதற்கு முந்தைய பாடல் ஒன்று இருக்கிறது, அதையும் பார்த்து விடலாம். 169. 169. கங்கையோடு யமுனை கோதாவரி நர்மதை காவேரி பொங்கு நீர் நதிகள் யாவும் படிந்தலால் புன்மை போகா சங்கரி தரங்க வேலை தட்டையிற் சேது என்னும் இங்கு இதின் எதிர்ந்தோர் புன்மை யாவையும் நீங்கும் மன்றே. கங்காதேவி இயங்குகிறாள், நம்ம சேதுவா இல்லையே என்று சென்ற பாடலில் பார்த்தோம். நீங்க உங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவிக் கொள்வதற்காக கங்கை, யமுனை, கோதாவரி, நர்மதி, காவேரி பொங்கு நீர்ப்பதிகள் யாவும் படிந்து அலால் புன்மை போகா. உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய தீமைகள், நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய பழி இவையெல்லாம் கங்கை, காவேரி, யமுனை, நர்மதை போன்ற நதிகளில் நீராடி மூழ்கினால் அல்லாமல் உங்கள் பாவம் போகாது என்று சொல்லக்கூடிய ஆட்கள் கங்கையோடு யமுனை கங்கையோடு கங்கை, யமுனை, கோதாவரி, நர்மதை, காவேரி பொங்கு நீர் நதிகள் யாவும் படிந்து, படிந்து என்றால் மூழ்கி, குளித்து, அலால் குளிக்காவிட்டால் புன்மை தீமை பழி பாவம் இது போகாது என்று அப்பேற்பட்ட ஆட்கள் கூட சங்கு எரி தரங்க வேலை இட்டை சேது என்னும் இங்கு இதன் எதிர்ந்தோர் உண்மை யாவையும் நீங்கும் அன்றே. அப்பேற்பட்ட அந்த நதிகளெல்லாம் குளித்தால் ஒழிய உங்கள் பாவம் போகாது என்று சொல்லக்கூடிய ஆட்கள் அதுக்கெல்லாம் போக வேண்டாம், இங்க வாங்க, நீங்க சங்கு எரி, சங்குகள் நிறைந்த சங்குகளை எரிகின்ற தரங்கம் அலைகள், வேலை கடல், தங்கு எரி தரங்க வேலை தட்ட அந்த கடலை தடுத்து நிறுத்திய இச்சேது என்னும் இங்கு இதன் எதிர்ந்தோர், இங்க வந்து இந்த சேதுவை தரிசித்தால், இங்க வந்து இந்த சேதுவை பார்த்தால், இதன் கண்ணில் பட்டால், அல்லது இந்த இந்த சேது அவர்களுடைய பார்வையில் பட்டால் அவர்களுடைய புண்மை யாவும் நீங்கும் அன்றே என்று சேதுவை சிறப்பித்து ராமன் சீதைக்கு சொல்லிக் கொண்டு போகிறான். அடுத்த பாடல் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ். இப்போ ராமேஸ்வரத்துக்கு சேது, இலங்கையை பார்த்தாச்சு, வடக்கு வாசல் கிழக்கு வாசல் எல்லாம் பார்த்தாச்சு, சேதுவை பார்த்தாச்சு. அடுத்தது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியதுதான். தெவ்வடும் சிலைக்கை வீரன் சேதுவின் பெருமையாவும் வெவ்விடம் பொருது நீண்டு மிளிர் தரும் கருங்கண் செவ்வாய் நொவ்விடை மயில் அநாட்கு நுவன்றுழி வருணன் நோனாது இவ்விடை வந்து கண்டாய் சரண் என ஏம்பிற்று என்றான். சீதை, நான் ராமேஸ்வரத்தில் கடல் மணலில் 7 நாட்கள் தவம் செய்து கொண்டிருந்தேன், வருணன் வழிவிட வேண்டும் என்பதற்காக. அந்த இடம் கீழே பார் என்று ராமேஸ்வரம் கடற்கரையில் தான் நான் வருணனை வேண்டி அவன் அணை கட்டுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக வருணனை வழிவேண்டு படலம் என்பது கம்பனில் உள்ள யுத்தகாண்ட படலம். இங்கே இருந்து நான் தவம் செய்தேன், இந்த இடத்தில் தான் வருணன் என்னை வந்து சரண் என்று இறுதியில் என்னை சரணடைந்தான், அந்த இடம் கீழே இருக்கிறது பார் என்று சொல்பவன் யார்? தெவ்வடும் சிலை கை வீரன். சிலை என்பது வில், சிலையை கையில் கொண்டவன் சிலை கை வீரன். தெவ்வடும், தெவ் என்றால் பகைவர் என்று பொருள், அடுதல் என்றால் கொல்லுதல். பகைவர்களை அழிக்கக்கூடிய, பகைவர்களை கொல்லக்கூடிய வில்லை கையில் கொண்ட வீரன், தெவ்வடும் சிலைக்கை வீரன் சேதுவின் பெருமையாவும் சொல்லிக்கொண்டே வருகிறான். யாருக்கு? அப்புறம் 2 லைன் சீதையுடைய டிஸ்கிரிப்ஷன். வெவ்விடம் பொருது நீண்டு மிளிர் தரும் கருங்கண் செவ்வாய் நோவ் இடை மயில் அனாள்க்கு. மயில் போன்றவள், நோவ் இடை நொந்து நூலா போகக்கூடிய மெல்லிய இடை கொண்டவள், விடம் பொருது மீண்டு மிளிர்கண், விடம் பொருது நீண்டு, செவ்வரி ஓடிய கண்கள், நீண்ட கண்கள், அதில் விஷம் தடவைப்பட்டிருக்கிறது. நச்சுடை கண்ணாள் என்பது சீதையை பல இடங்களில் கம்பன் சுட்டுகிறான். ஸோ மற்றவர்களுக்கு, தன்னை தவறான நோக்கத்தில் பார்ப்பவர்களுக்கு கண்ணில் நஞ்சு உடையவள்.
வெவ்விடம் பொருது நீண்டு மிளிர்தரும் கருங்கண் சீதைக்குண்டான அடைமொழி. செவ்வாய் சீதைக்குண்டான அடைமொழி. நோவு இடை மெல்லிய இடை. மயில் போன்றவள். அவளுக்கு நுவன்று உழி, நுவலுதல் என்றால் சொல்லுதல். அவ்வாறு சொல்லிக்கொண்டே வரும் பொழுது என்ன சொல்கிறான் என்றால், வருணன் நோனாது என்னுடைய சினம். இவன் பிரம்மாஸ்திரத்தை பூட்டி இருக்கிறான் தன்னுடைய வில்லில். அந்த வருணன் நோனாது என்னுடைய சினம், என்னுடைய அம்பின் வேகம் இவற்றை தாங்க மாட்டாமல் இவ்விடம் வந்து சரண் என எம்பிற்று கண்டாய். ராமா, நான் உனக்கு சரணம், என்னை மன்னித்து விடு என்று ராமனிடம் அபயம் கேட்ட இடம் இந்த இடம். என்னிடம் அபயம் கேட்ட இடம் என்று அந்த இடத்தை ராமன் சுட்டி காண்பிக்கின்றான். வருணன் எவ்வாறு அபயம் கேட்டான் என்பது இந்த இதே சரண் என்ற வார்த்தையை வைத்தே கம்பன் அங்கேயும் சொல்கின்றான், இங்கேயும் சொல்கின்றான். வரன் வருணன் சரண் அடைந்த பாடல் தொடர்புக்காக இங்கே பார்த்து விடலாம். அடுத்த பாடல். பாயுருள் சீக்கும் தெய்வப் பருதிகை பழிக்கும் மாலை மாயிரும் கரத்தால் மண்மேல் அடியுறையாக வைத்து தீயன சிறியோர் செய்தால் பொறுப்பதே பெரியோர் செய்கை ஆயிர நாமத்து ஐயா சரணம் என்று அடியில் வீழ்ந்தான். வருணன் சரணம் என்று ராமனின் அடியில் வீழ்ந்ததை சொல்லும் பாடல். தீயன சிறியோர் தீயன செய்தால் பொறுப்பதே பெரியோர் செய்கை என்று சொல்லி ஆயிர நாமத்தையா சகசர நாமம் மகாவிஷ்ணு என்று அடியில் விழுந்தான். அடுத்த பாடல். ராமேஸ்வரம் தாண்டியாச்சு. இப்போ மேலே பொதிகை மலை தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு. இது தமிழ் முனிவன் வைகும் ஏழ்தரு குன்றம் 300 அது வளர் மணிமால் ஓங்கல் உப்புறத்து உயர்ந்து தோன்றும் அது திகழ் அனந்த வெற்பு என்றருள் தர அனுமன் தோன்றிற்று எது என அணங்கை நோக்கி இற்று என ராமன் சொன்னான். நீங்க அப்படியே மனசுல கற்பனை பண்ணிட்டே போனோம். நம்மளும் we are traveling. புஷ்ப விமானத்தில் நாமும் இப்பொழுது பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். கடலை தாண்டியாச்சு, சேது பார்த்தாச்சு, கடற்கரையில் ராமன் தவம் செய்த இடம், வருணன் வந்து அடைக்கலம் கேட்ட இடம், அதெல்லாம் தாண்டி இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாச்சு. இது தமிழ் முனிவன் வைகும் ஏழ்தரு குன்றம் பொதிகை மலை. தமிழ் முனிவன் என்பவன் அகத்தியன். அகத்தியன் இருக்கக்கூடிய ஏழ்தரு இலக்கணம், இயல் எல்லாவற்றையும் தந்த இங்கிருந்து அகத்தியன் சொன்னான் என்ற அந்த குன்றம் 300 அதற்கு முன்னாறு அதற்கு முன்னால் தோன்றுகிறதே அது வளர் மணிமால் ஓங்கை. மணிமால் மால் ஓங்கை திருமாலிரும் சோலை. அதற்கு முன்னால் தெரிவது திருமாலிரும் சோலை. அதற்கும் பின்னால் உப்புறத்து உயர்ந்து தோங்கும் அது உயர்ந்து தோன்றி திகழ்கின்ற விளங்குகின்ற ஒளி வீசி திகழ்கின்ற அது அனந்த வெற்பு. அனந்த வெற்பு என்பது திருவேங்கடமலை, திருப்பதி. அனந்த வெற்பு என்று அருள் தர என்ன வேகத்தில் போயிட்டு இருக்கு பாருங்க. ஒரு பாடல்ல ராமேஸ்வரம் கடற்கரையிலேருந்து திருப்பதி வரைக்கும் வந்தாச்சு. இது தமிழ் முனிவன் வைகும் ஏல் தரு குன்றம் முன்னாறு அது வளர் மணிமால் ஓங்கல். நாறுதல் என்றால் தொங்குதல், தோன்றுதல். அது வளர் மணிமால் ஓங்கல் உப்புறத்து உயர்ந்து தோன்றும் அது திகழ் ஆனந்த வெற்பு என்று அருள் தர. இவ்வாறு ஒன்னொன்னா சொல்லிக்கொண்டே வருகிறான். சீதைக்கு ஒரு சந்தேகம் வந்துருது. இப்போ இவ்வளவு இடமும் சொன்னேன், உன்னை அனுமன் சந்தித்தது எங்கே? அனுமன் தோன்றிற்றது எது? அனுமன் உன்னை சந்தித்த இடம் எது என்று எனக்கு சொல்வாயாக என்று கேட்ட அணங்கை நோக்கி இற்று என ராமன் சொன்னான். இந்த பாடல் போயிட்டு இருக்கும் போதே நம்ம திருப்பதியிலேருந்து நாசிக் வரைக்கும் வந்தாச்சு, கிஷ்கிந்தைக்கு வந்தாச்சு. இற்று என ராமன் சொன்னான், இங்கேதான் அனுமன் என்னை வந்து பார்த்தான் என்று கிஷ்கிந்தையை சுட்டி ராமன் இவ்வாறு சொல்கிறான். இது தமிழ் முனிவன் வைகும் இயல்தரு குன்றம் முன்னாறு அது வளர் மணிமால் ஓங்கல் உப்புறத்து உயர்ந்து தோன்றும் அது திகழ் அனந்த வெற்பு திருவேங்கடம் என்று அருள் தர அனுமன் தோன்றிற்று எது என அணங்கை நோக்கி இற்று என அனுமன் சொன்னான். இங்கேதான் என்று சொன்னான். கிஷ்கிந்தை கிஷ்கிந்தை அதை சொல்லும் பொழுது அந்த இடத்திற்கு நிறைய சிறப்புகள் எல்லாம் சொல்லி ராமன் சொல்கிறான். அடுத்த பாடலை பார்க்கலாம். கிஷ்கிந்தையில் என்ன நிகழ்ந்தது என்பதை முழுவதும் சொல்லி இந்த இடத்தில் தான் அனுமன் என்னை பார்த்தான், இது சுக்ரீவனுடைய இடம் என்று அதையும் சொல்கிறான். வாலி என்று அளவில்லாற்றல்
வன்மையான் மகர நீர் சூழ் வேலையை கடக்கப் பாயும் விரல் உடையவனை வீட்டி நூலியல் தருமநீதி நுனித்தரம் குனித்த மேலோர் போலியல் தபனன் மைந்தன் உரைதரும் புறம் ஈதென்றான். தபனன், தபனன் என்றால் சூரியன். கடைசி வரியில தபனன் என்ற வார்த்தைக்கு சூரியன் என்று அர்த்தம். தபனன் மைந்தன், சூரியனுடைய மைந்தன் சுக்ரீவன். உரை தரும் புறம், அவன் இருக்கின்ற உரை ஊர் அல்லது அவன் இருக்கின்ற இடம். ஈது, இதுதான் என்றான். தபனன் மைந்தன் உரை தரும் புறம் ஈது என்றான். இந்த தபனன் எப்பேற்பட்டவன்? நூலியல் தருமநீதி நுனித்து, நுனித்து என்றால் ஆராய்ந்து பார்த்து, அறம் குனித்த மேலோர் போல் இயன், அறத்தை வரையறுத்த அறத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய சான்றோர்கள் அப்பேற்பட்ட குணமுடையவன் தபனன் மைந்தன் சுக்ரீவன். அவன் உறையும் இடம் இது. இது தவிர இந்த இடத்தில் என்ன நிகழ்ந்தது என்றால், வாலி என்று அளவில் ஆற்றல் வன்மையான், வாலி என்ற பெயருடையவன், அளவில்லாத ஆற்றல் உடையவன், வன்மையான் மிகுந்த வலிமை உடையவன், மகர நீர் சூழ் வேலையை கடக்க பாயும் விரல் உடையான், எல்லா சமுத்திரங்களையும் கடந்து 8 சமுத்திரங்களை கடந்து 8 திக்குகளும் சென்று அன்றாடம் சிவபூஷை செய்பவன். எனவே கடலை கடக்கும் ஆற்றல் உடையவன். மகர நீர் சூழ் வேலையை கடக்க பாயும் விரல் உடையவன் வாலி. அவனை வீட்டி, அவனை கொன்று, இந்த பாடலை படிக்கும்போது அவனை கொன்றவன் சுக்ரீவன் என்பது தொனிக்கும் உங்களுக்கு. வாலி என்று அளவில் ஆற்றல் வன்மையான் மகர நீர் சூழ் வேலையை கடக்க பாயும் விரல் உடையவனை வீட்டி தபனன் மைந்தன் உரை தரும் புறம் ஈது. வாலியை வீட்டியவன் ராமன், கிட்கந்தைக்கு அரசன் சுக்ரீவன் என்பது சொல்லப்படுகிறது. எங்கே நீ அனுமனை பார்த்தாய் என்பதற்கு இந்த பாடல் பதில். இங்கேதான் பார்த்தேன் என்று. அடுத்த பாடல் இதை எடுத்துடலாம். இதுதான் கிட்கிந்தை என்று ராமன் சொல்கிறான். சீதை, எங்க விமானத்தை நிறுத்தியா, இது கிட்கிந்தை என்றால் புஷ்ப விமானத்தை நிறுத்து என்று சீதை சொல்கிறாள். அவளுக்கு ஒரு எண்ணம் மனதிற்குள், அதையும் சொல்கிறான். குரங்கு சேனை எல்லோரும் வந்திருக்கிறார்கள், விமானத்தில் இருக்கிறார்கள். அரக்கர் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக சீதை திரிஜடையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தெரிகிறது. இங்கேயே இரு என்று சொல்லி, இந்த இலங்கைக்கு அணங்கு என்று இரு என்று சொல்லி, அதன் பிறகு குரங்குகள் எல்லாம் நாங்களும் வருகிறோம் என்று சொல்ல, வீடணனுடைய அரக்கர்களையும் அரக்கியர் ஏறினார்களா என்பது குறிப்பாக சொல்லப்படவில்லை. இந்த பாடலை பார்த்தால் அவர்கள் யாரும் ஏறிக்கொள்ளவில்லை என்று தொனிக்கிறது. இந்த புஷ்ப அவமானத்தில் இருக்கும் ஒரே பெண்மணி சீதை. நான் மட்டும் தனியா ஒரே ஒரு பொம்பளை அயோத்தியில போய் எப்படி இறங்கிறது? எங்கூட அது எனக்கு, என்னுடைய பெண்மைக்கு அது இழுக்கு, நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ராமா, நிறுத்து. இங்க இருக்கிற குரங்குகளுடைய எல்லாருடைய பொண்டாட்டிகளையும் கூப்பிடு, அவர்களும் என்னுடன் வர வேண்டும் என்று சீதை வற்புறுத்துகிறாள். கேட்டாள்னு தான் இருக்கு, பட் ராமன் அதுக்கு ஒப்ளைஸ் பண்றான். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்கிறாள் என்பது என்னுடைய அபிப்பிராயம். என பாடலின் வார்த்தைகள் அவ்வாறு அமைகின்றன. என்ன சொல்கிறாள் சீதை பார்ப்போம். பாடலை போடலாம். கிட்கிந்தை இதுவேல் ஐய கேட்டியால் எனது பெண்மை மட்கும் தான் ஆய வெள்ள மகளிர் இன்று ஆகி வானோர் உட்கும் போர் சேனை சூழ ஒருத்தியே அயோத்தியைதின் கள் கொந்தார் குளறினாரை ஏற்றுதல் கடன்மை தின்றாள். கிட்கிந்தை இதுவேல், இதை கிட்கிந்தையை பாஸ் பண்ணி போயிருந்தாங்கன்னா இந்த நிகழ்வே வந்திருக்காது. இதுதான் கிட்கிந்தை என்று நீ சொன்னதால், இது கிட்கிந்தை என்று சொன்னதால், கிட்கிந்தை இதுவேல் ஐய, என்னுடைய ஐயனே ராமனே, கேட்டி, நான் சொன்னதை கேட்பாயாக. ஒருத்தியே அயோத்தி எய்தின் எனது பெண்மை மட்கும் தான். மட்குதல், ஒளி இழந்து போதல், அழிதல், கெட்டு போதல்,
பிரபல்யம் இல்லாமல் இருப்பது, புகழ் இல்லாமல் இருப்பது. எப்போ என்னுடைய பெண்மை புகழ் இல்லாமல் ஒளி இல்லாமல் மட்கி போகும் என்றால், ஒருத்தியே அயோத்தி எய்தில் எனது பெண்மை மட்கும். ஒரே ஒரு பொம்பளை மட்டும் புப்பு விமானத்தில் வந்தான்னா அது எனக்கு அது சரியில்லை. என்னுடைய பெண்மைக்கு, என்னுடைய அந்த மகளிர் குலத்திற்கே அது ஒரு இழிவு விழுப்பது போல இருக்கு. எனவே எனது பெண்மை மட்கும், நான் தனியாக அயோத்தி போனால். எனவே அதுவும் என்ன காரணம்னா, வானோர் உட்கும் போர் சேனை சூழ, என்னை சுற்றி யார் இருக்காங்கன்னா வானர கூட்டம், அந்த போர் வீரர்கள். வானோர் உட்கும் போர் சேனை, வானோரையும் பயப்பட வைக்கும், வானோரையும் அச்சுறுக்க வைக்கும், வானோரும் பயந்து ஓடக்கூடிய வானோர் உட்கும், வானோர்கள் அஞ்சுகின்ற போர் சேனை சூழ, வானர சேனைகள்லாம் சூழ, நான் மட்டும் தனியாக அங்கே போவது பிழை. எனவே ஆய வெள்ள மகளிர் இன்று ஆகி, கூட இருக்கக்கூடிய பெண் என்று யாருமே இல்லாமல் ஆய வெள்ள மகளிர் இன்று ஆகி, வெள்ள மகளிர் இல்லை என்ற நிலைமை ஏற்பட்டு, வெள்ள மகளிர் இன்று வெள்ள மகளிர் இல்லை என்ற நிலைமை ஆகி உண்டாகி, நான் மட்டும் தனியாக அயோத்தி போவது பிழை. எனவே கட்கொந்து கள் கொந்து ஆர் குழலினாரை, சூ தேன் இருக்கக்கூடிய மலர்களை சூடிய குடலை உடைய அந்த வானரசேனை மகளிரையும் பெண்டாட்டிகளையும் ஏற்றுக்கொள், அது நமக்கு கடன் என்றாள். கடன் மைத்து என்று சீதை சொல்ல, அடுத்த பாடல். அம்மொழி இரவி மைந்தற்கு அண்ணல் தான் உரைப்பதன் நான், மெய்மை சேர் அனுமன் தன்னை நோக்கி நீ விரைவின் வீர, மைம்மலி குழலினாரை மரபினின் குணர்தி என்றான். என்ன? செம்மை சேர் உள்ளத்தண்ணல் சென்று குணர்ந்தனன், செம்மைசேர் அண்ணல் குணர்ந்தனன் சென்று மன்னோ. மன்னோ என்பது கசை. அம்மொழி சீதை சொன்ன அதே வார்த்தைகளை அண்ணல் இராமன் இரவி மைந்தற்கு சூரியனுக்கு தான் உரைப்ப அவனை எடுத்துச் சொல்ல, அன்னான் சுக்ரீவன் மெய்மைசேர் அனுமன் தன்னை, அனுமனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடைமொழி மெய்மை சேர் அனுமன், சத்தியவாய்னானாக, பொய்மை கலவாத, உண்மை மட்டுமே நிரம்பிய, சத்தியம் மட்டுமே நிரம்பிய சத்தியவான் என்று சொல்லப்படும் அனுமன் தன்னை நோக்கி நீ வீர விரைவின் கொணர்தி. யாரை கொணர்தி? மைமலி குழலினாரை. மை, மை என்பது கருமை, மை என்பதே கருப்பு. கருமை நிறமுடைய குழல் கூந்தல், கருமை நிறமுடைய கூந்தல் உடைய அந்த பெண்களை மரபினின் கொணர்தி. எந்த ஒரு மரபு, எந்த ஒரு புரோட்டோகால் எப்படி கொண்டணுமோ அவங்களை, உதாரணத்துக்கு தாரை முன்னால் வரணும் அந்த மாதிரி என்று முறைப்படி புரோட்டோகால் படி அவர்களை கூட்டிக் கொண்டு வா என்று சுக்ரீவன் சொல்ல, செம்மைசேர் செம்மைசேர் உள்ளத்து அண்ணல் இவன் அனுமன் சென்று கொணர்ந்தனன், அந்த பொம்பளை எல்லாம் அனுமன் கூட்டிக் கொண்டு வருகிறான். அடுத்த பாடல். வரிசையின் வழாமை நோக்கி மாருதி மாதர் வெள்ளம் கரைசெயல் அறிய வண்ணம் கொணர்ந்தனன் கணத்தின் முன்னம், விரை செறி குழலினார்த்தம் வேந்தனை வணங்கி பெண்மைக்கு அரசியை ஐயனோடும் அடி இணை தொழுது நின்றார். வரிசையின் வழாமை நோக்கி, வரிசை என்பது முறை, புரோட்டோகால், மரபு, நெறி, அதில் வழுவுதல் இல்லாமை, அதை கடைபிடித்து, நோக்கி என்றால் அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணி அந்த மாதிரி முறைப்படி செய்து, வரிசையின் வழாமை நோக்கி மாருதி மாதர் வெள்ளம் கரை செயல் அறைய வண்ணம், கரையில்லாத அந்த அளவு மாதர் வெள்ளக்கணக்கில் அவர்களை கணத்தின் முன்னம் கொணர்ந்தன, ஒரு செகண்டுக்கு முன்னால கொண்டு வந்து சேர்த்தான். அவ்வாறு வந்த அந்த விரை செறி குழலினார். விரை என்பது நறுமணம், செறிதல் என்றால் மிகுதல். விரை செறி குழலி என்பது மனமுடைய கூந்தலை உடையவள். சீதைக்கு இந்த அடைமொழி பல இடங்களில் சொல்லப்படுகிறது. விரைசேரி குழலி, அரியணை அனுமந்தாங்க அந்த பாடலிலும் விரைசேரி குழலி என்று சீதை சுட்டப்படுவாள். விரைசேரி குழலினார் தம் வேந்தனை, அவர்கள் முதலில் புரோட்டோகால் பாருங்க, புரோட்டோகால் படி தான் கொண்டு வந்திருக்காங்க. தம் வேந்தனை வணங்கி,
அவர்கள் முதல்ல சுக்ரீவனை தான் வணங்குறார். ராமன சீதையெல்லாம் அப்புறம்தான். விரைசேரி குழலினார் தம் வேந்தனை வணங்கி அதன் பிறகு பெண்மைக்கு அரசியை அவள் சீதை. சீதையை மட்டும் கும்பிட்ட போறாது, ஐயனோடும் சீதையும் ராமனையும் சேர்த்து அடியினை தொழுது நின்றார். இந்த வரிசை வழாமை, வரிசையில் நிற்போம், வரிசையை போற்ற வேண்டும், முறைமை போற்ற வேண்டும், புரோட்டோகால் போற்ற வேண்டும் என்பதை வள்ளுவரும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். குறளை உங்களுக்கு போட முடியவில்லை. பொது நோக்கான் வேந்தன் வரிசையார் நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர். பொது நோக்கான் வேந்தன், பொதுமையாக எல்லோரையும் ஒரே தட்டில் ஒரே தராசில் வைத்து வேந்தன் பார்க்காமல் வரிசையா நோக்கின் முறைப்படி தகுதி அடிப்படி எந்தெந்த காரணங்களுக்காக யார் யார்கள் சிறந்தவர்கள் என்று அந்த அடிப்படையில் நோக்கினால் அது நோக்கி பலர் வாழ்வார் என்பது வரிசை புரோட்டோகால். இதை மெயின்டைன் பண்ணணும் என்பது வள்ளுவனுடைய வாக்கும் கூட. அடுத்த பாடல். மங்களம் முதலா உள்ள மரபினின் கொணர்ந்தையாவும் அங்கவர் வைத்து பெண்மை கரசியை தொழுது சூழ நங்கையும் உவந்து வேறோர் நவையிலை இனி மற்றென்றால் பொங்கிய விமானம்தானும் மனம் என எழுந்து போன. மங்களமான பொருட்கள், ஏராளமான பொருட்களை அனுமன் போய் சொல்லி இருக்கிறான். நம்ம எல்லாரும் அயோத்தி போறோம் வாங்க, சீதை இருக்கிறாள், ராமன் இருக்கிறாள் என்று வெறுங்கையோடு வருவாங்களா? ஏகப்பட்ட பொருள்கள் கொண்டு வந்து இருக்கிறார்கள், மங்களமான பொருள்கள். மங்களம் முதலா மங்கள பொருள்கள். அவற்றை அங்கே பாருங்க, இன்னொரு வார்த்தை கம்பன் போடுறான், மரபினின். மங்கள பொருள்களை எந்த முறையில் கொண்டு வர வேண்டுமோ அந்த மரபு போற்றி கொணர்ந்த யாவும் அங்கு அவர் வைத்து, யாருக்கு முன்னால்? சீதை பாதத்தில் வைத்து, சீதைக்கு முன்னால் வைத்து பெண்மைக்கு அரசியை தொழுது சூழ அவளை சூழ்ந்து நிற்க நங்கையும் உவந்து அவற்றை கண்டு அவளுடைய தொழுகை, அவளுடைய கொண்டு வந்த பொருள்கள் இவற்றை எல்லாம் பார்த்து நங்கையும் உவந்து மனமகிழ்ந்து சந்தோஷப்பட்டு வேறு ஓர் நவை இனி இலை, இனிமேல் எந்த விதமான குற்றமோ துன்பமோ இன்னலோ உங்களுக்கு இல்லை என்றாள். இவ்வாறு அவள் சொல்ல பொங்கிய விமானம் தானும், எழுந்து மேலே எழுந்த விமானம் தானும் மனம் என எழுந்து போனா. மனோவேகம் என்று சொல்லக்கூடிய அந்த அளவில் புஷ்ப விமானம் கிஷ்கிந்தையை விட்டு இப்பொழுது கிளம்பி அயோத்தி நோக்கி போகிறது. அடுத்த பாடல். போதா விசும்பில் திகழ் புட்பம் போதலோடும் சூதார் முலை தோகையை நோக்கி முன் தோன்று சூழல் கோதாவரி மற்ற அதன் மாடு உயர் குன்று நின்னை பேதாய் பிரிவித் துயர் பீழை பிணித்தது என்றான். போதா விசும்பில், போதா போய்கொண்டிருக்க, இவ்விசும்பில் எழுந்து அந்த விமானம் போக புட்பகம் போதலோடும் சூதார் முலை தோகையை, சூதார் என்பதற்கு சூதாட்ட கருவிகள் ஒரு வட்டு மாதிரி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி மார்பகம் உடைய ஸ்ரீதை சூதார் முலை தோகையை நோக்கி முன் தோன்று சூழல் கோதாவரி, அங்கு தெரிகிறது பாரு, அது கோதாவரி யாரு. மற்ற அதன் மாடு, அதற்கு பக்கத்தில் உயரமாக ஒரு குன்று இருக்கிறதே, அந்த இடம்தான் பேதாய் உன்னை நான் பிரிந்து துயர் பீழை பிணித்தது, இந்த இடத்தில்தான் உன்னை ராவணன் கவர்ந்து சென்றான் என்று. என அங்கேருந்து தான் சவுத்துக்கு வரும்போது கிஷ்கிந்தைக்கு வருகிறார்கள். ஸோ கிஷ்கிந்தை தாண்டிய பிறகு அங்கே இருக்கக்கூடிய வடக்கு பகுதியில் உன்னை நான் பிரிந்த இடம் இது என்று ராமன் சுட்டுகிறான். அடுத்த பாடல். இப்போ சித்தர்கூட மலை பக்கம் வந்தாச்சு. கிஷ்கிந்தை, கிஷ்கிந்தையை தாண்டி அவர்கள் இருந்த தண்டகாரண்ய வனம், அங்கேதான் பிரிவு நிகழ்கிறது. அதை தாண்டியும் போய்விடுகிறார்கள், பரத்வாஜர் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வருகிறார்கள். அடுத்து பாடல் போட்டு, சிரத்து வாச வண்டு கலம்பிடு தெரிவை கேள் இது நீள் தரத்து உவாசர் வேள்வியர் தண்டகம் அதுதான் வரத்து வாசவன் வணங்குர் சித்திரகூடம் பரத்து வாசன் உறைவிடம் இது என பகர்ந்தான். சிரத்து, சிரம் என்பது தலை, இங்கே முடி கூந்தல். சிரத்து வாச வண்டு அலம்பிடு தெரிவை, மலர்கள் சூழ்ந்து
அந்த மலர்களை மேய்த்திருக்கக்கூடிய வண்டுகள் அலம்புகின்ற, சத்தம் போடுகின்ற, ரீங்காரம் இடுகின்ற, உன்னுடைய குழலில் பூ சூடி இருக்கிறாய், அந்த சூடி இருப்பதால் வண்டுகள் வருகின்றன. அந்த வண்டுகள் சுற்றி சூழ்ந்து உரத்து ரீங்காரம் செய்திருக்கக்கூடிய தெரிவை பெண்ணே கேள். இது நீள்தரத்து உவாசவர், உபவாசம் இருக்கக்கூடியவர்கள், வேள்வி செய்யக்கூடியவர்கள், அவர்களெல்லாம் உறையக்கூடிய தண்டகம், தண்டகவனம், தண்டகாரண்யம், அதுதான் இந்த காடு. அதுதான் வாசவன் வனங்குறி சித்திரகூடம். புஷ்பவனம் போய்கொண்டே இருக்கிறது. தண்டகவனம், அதை தாண்டி சித்திரகூடம். அதுதான் வரத்து வாசவன், வரம் பெற்ற, வரம் வழங்கக்கூடிய வாசவன் என்பவன் இந்திரன். வரங்கள் பல பெற்று இந்திரனாக இருப்பவன், மற்றவர்களுக்கு வரங்கள் கொடுக்கக்கூடியவன் வரத்து வாசவன். வாசவன் என்பவன் இந்திரன். வணங்கு உரு சித்திரகூடம், அவன் கூட வந்து வணங்கி இருக்கக்கூடிய பிரதேசம் சித்திரகூடம். அதையும் தாண்டி போயாச்சு. இப்போ பரத்துவாசன் உறைவிடம் இது என பகர்ந்தான். இது தாண்டி பரத்வாசன், பரத்வாஜ மகரிஷி பரத்வாஜன் இருக்கக்கூடிய அந்த இடம் இது என ராமன் பகர்ந்தான். அடுத்த பாடல். இவ்வாறு ராமன் சீதையை நோக்கி இதுதான் பரத்வாஜன் இருக்கக்கூடிய இடம் என்று சொல்ல, மின்னை நோக்கி அவ்வீரன் ஈது எம்பிடும் வேலை தன்னை நேரிலா முனிவரன் உணர்ந்து தன் அகத்தின் என்னை ஆளுடை நாயகன் எய்தினான் என்ன துண்ணு மாதவர் சூழ்தர எதிர்கொள்வான் தொடர்ந்தான். ராமன், சீதை எல்லோரும், அரக்கியர், அரக்க கூட்டம், இப்போ குரங்கு, குரங்கு பெண்டிர் எல்லோருமாக புஷ்ப விமானத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். தன் அகத்தின் உணர்ந்து, இவர்கள் வருவையை தன்னுடைய ஞான திருஷ்டியினாலோ அல்லது தன் உள் உணர்வினாலோ வருகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட பரத்வாசன், தன் அகத்தின் உணர்ந்து. இவன் யார்? தன் நேர் இல்லா முனிவரன். இரண்டாவது அடியில் இருக்கிறோம். இவனுக்கு நிகர் இவன்தான். ரிஷிகளிலே மிகச் சிறந்தவன் பரத்வாஜன். தன் நிகர் இல்லாத முனிவரன் தன் அகத்தின் உணர்ந்து. இதை எப்பொழுது உணர்ந்துகிறான்? மின்னை நோக்கி, மின் என்பது மின்னல், மின்னல் போன்றவள், மின்னல் போன்ற கொடி போன்ற இடை உடையவள். மின்னை நோக்கி, சீதையை நோக்கி, அவ்வீரன் அந்த ராமன் ஈது எயம்பிடும் வேலை, இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த நேரத்தில், இதுதான் பரத்வாசன் உரையும் இடம் என்று ராமன் சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த கணத்தில், தனது அகத்தில் உணர்ந்து தன்னை நேரில்லா முனிவரன் என்னை ஆளுடை நாயகன் எய்தினான், என்னை ஆளக்கூடிய, எனக்கு தலைவனான, நான் யாரை தொழுகிறேனோ அவன் அந்த திருமால் என்று கொள்ளலாம். என்னை ஆளுடை நாயகன் எய்தினான் என்னா என்று எண்ணி துண்ணு மா தவர் சூழ் தர, நெருங்க முடியாத, இல்லைன்னா மா தவத்தவர், பெரிய பெரிய தவம் உடையவர்கள், அவர்கள் எல்லோரும் நெருங்கி சூழ்ந்து வர எதிர்கொள்வான் தொடர்ந்தான். எதிர்கொள்வான் என்றால் எதிர்கொள்வதற்காக, எதிர்கொள்ளும் நோக்கத்தில் பரத்வாஜன் தன்னுடைய ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்து ராமன் இருக்கும் திசையை நோக்கி நடந்து செல்கிறான். எதிர்கொள்வான் தொடர்ந்தான், ராமனை எதிர்கொள்வதற்காக தொடர்கிறான். அடுத்த பாடல். அவன் எவ்வாறு வருகிறான், அவனுடைய தோற்றம், அவை பற்றி சொல்லப்படுகிறது. அடுத்த பாடல். ஆதபத்திரம் குண்டிகை ஒரு கையின் அணைத்து போதம் முற்றிய தண்டு ஒரு கையினில் பொலிய மா தவப்பயன் உருவு கொண்டு எதிர்வருமா போல் நீதி வித்தகன் நடந்தமை நோக்கினான் நெடியோன். ராமன் புஷ்பவிமானத்தில் மேல இருக்கான். நெடியோன் என்பது ராமன். இவனை நோக்கி பரத்வாஜன் வருகிறான். இந்த கோலத்தில் ஆதபத்திரம், இது குடை, குண்டிகை கமண்டலம், ஆதபத்திரம் கமண்டலம் ஒரு கையின் அணைத்து, மற்றொரு கையில் தண்டு, அந்த முனிவர்களுக்கெல்லாம் வைக்கக்கூடிய தண்டு, போதம் முற்றிய தண்டு, அறிவில் மிகச்சிறந்த தண்டம் அது. அது ஒரு கையினில் பொலிய, அழகாக விளங்க, மா தவப்பயன் உருவு கொண்டு, தவம் என்பதே எதிர்வருவது போல, மா தவப்பயன், அந்த தவத்தினுடைய பயன் ஒரு உருவம் பெற்று, ஒரு மனுஷ ரூபேனே, அது வந்தா எவ்வாறு இருக்குமோ உருவு கொண்டு எதிர்வருமா போல யார் நடக்கிறான்? நீதி வித்தகன் பரத்வாஜன். நடந்தமை
நெடியோன் நோக்கினான். ராமன் பார்க்கிறான் தனக்கு எதிரே பரத்வாஜன் வருவதை. பரத்வாஜன் மிகப்பெரிய ரிஷி, தனக்கு எதிரே தன்னை பார்ப்பதற்காக நேராக வந்து கொண்டிருக்கிறான். ராமனுக்கு ஒரு டெட்லைன் இருக்கு. பரதனை போய் உடனடியாக பார்க்க வேண்டும், இல்லாவிட்டால் பரதன் உயிர் போய்விடும். ஆனால் எதிரே வருபவன் மாபெரும் தவமுனி, தன்னை நோக்கி தன்னை காண வேண்டும் என்று வருகிறான். ராமனுக்கு ஒரு சங்கடம், இவனை இக்னோர் பண்ணிட்டு மேலே போறதா இறங்கிறதா என்று. ராமன் தீர்மானிக்கிறான், பரத்வாஜனை வணங்கித்தான் செல்ல வேண்டும் என்று. புஷ்பக விமானத்தை நிறுத்துக என்று மனதில் நினைக்கிறான். புஷ்பக விமானம் அவனுடைய எண்ணத்தை உணர்ந்து தரையில் இறங்குகிறது. அடுத்த பாடல். எண்பக திணை அளவையும் கருணையோடு இசைந்த எட்பகன் இருக்கும். எண் என்பது பிரித்துக் கொள்கிறேன். எட்பக திணை அளவையும் கருணையோடு நினைந்த நட்பகத்திலாத அறக்கரை நறுக்கி மாமேறு விப்பு அகத்து உரை கோளரி என பொலி வீரன் புட்பகத்தினை வதிக என நினைந்தனன் புவியில். புட்பகத்தினை புவியில் வதிக என நினைந்தனன். புட்பகத்தினை புஷ்பக விமானத்தினை புவியில் தரையில் பூமியில். வதிதல், வதிதல் என்றால் உறைதல், வசித்தல், இருத்தல். ஸோ புஷ்ப விமானத்தை தரையிறங்க வேண்டும் என்று ராமன் நினைத்தான். புவியில் வதிக என புஷ்பக விமானத்தை நினைத்தான். நினைக்கத்தான் சொல்றான். யார் இவன்? கோள் அரியன பொலி வீரன், சிங்கம் போல அழகாக தோற்றமளிக்கக்கூடிய ஒரு வீரன். விட்பு என்பது பிளவு, குகைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிங்கம் போல. மாமேரு விட்பு அகத்து, ஒரு பெரிய மலையின் குகைக்குள்ளே இருக்கக்கூடிய மாரிமலை முழஞ்சில் என்று சொல்கிறோமே, அந்த சீரிய சிங்கம் அது போன்ற ராமன் பொலிந்து கொண்டிருக்கிறான். இவன் யார் என்றால் அறக்கரை நறுக்கினவன். நறுக்குதல் என்றால் கொல்லுதல். அறக்கரை நறுக்கியவன் வீரன் அவன். புஷ்பக விமானத்தை தரையில் இறங்க என்று நினைத்தான். இந்த அரக்கர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்றால், எண் பக, நெஞ்சத்தில் பிளக்கக்கூடிய அளவு பகைவர்களை கொள்பவர்கள். திணை அளவையும் கருணையோடு இசைந்த நட்பு அகத்து இல்லாத அரக்கர். கருணையோ ஒரு திணை அளவு கூட கருணை, இரக்கம், பாசமெல்லாம் கிடையாது. அப்பேற்பட்ட நட்பு அகத்து இலா அரக்கரை நறுக்கி கொன்று அப்பேற்பட்ட வீரன் பரத்வாஜன் வருவதை பார்க்கிறான். அடுத்த பாடல். உண்ணும் மாத்திரத்து உலகினை எடுத்து உம்பர் ஓங்கும் பொன்னின் நாடு வந்து இழிந்தன புட்பகம் தாழ என்னை ஆளுடைய நாயகன் வல்லையின் எதிர்போய் பன்னு மாமரை தபோதனன் தாழ்மிசை பணிந்தான். இதற்கு முன்னால் ஒரு என்னை ஆளுடைய நாயகன், அது பரத்வாஜன் நினைத்தது. திருமால் என்னை ஆளுடைய நாயகன், அவன் வந்திருக்கிறான், அவனை நான் சென்று பார்க்க வேண்டும் என்பது. இங்கே என்னை ஆளுடைய நாயகன் என்பது கம்பன். எனக்கு என்னை ஆளக்கூடிய நாயகன், கவிஞனாகிய என்னை ஆளக்கூடிய நாயகன் அவன். வல்லையின் எதிர்போய், மூன்றாவது நான்காவது வரியில் இருக்கிறேன், மிக வேகமாக எதிரே சென்று பன்னு மாமரை தபோதனன். மாமரை பன்னு, மறை என்பது வேதம், மாமறை பெரிய சிறப்பு மிக்க வேதங்கள், அவற்றை பண்ணுகின்ற தபோதனன் தவசிரேஷ்டனான அந்த பரத்வாஜனின் தாழ் மிசை பணிந்தான். பாதங்களில் வீழ்ந்து ராமன் பணிகிறான். என்னை ஆளுடைய நாயகன், இது கம்பனுடைய கூற்று. என்னை ஆளக்கூடிய என்னுடைய நாயகன் ராமன் விரைவாக எதிரே சென்று மறைகளை ஓதக்கூடிய அந்த பரத்வாஜனின் பாதத்தில் வீழ்ந்தான். புட்பகம் கீழே தாழ, மூன்றாவது இரண்டாவது வரியின் கடைசி வார்த்தை. பொன்னின் நாடு வந்து இழிந்தன புட்பகம் தாழ. புட்பகம் தாழ, கீழே இறங்க. இழிதல் என்றால் கீழே இறங்குதல், மேலிருந்து கீழே வருதல். பொன்னின் நாடு தேவலோகம். உண்ணும் மாத்திரத்து உலகினை எடுத்து உம்பர் ஓங்கும், இந்த உலகத்தையே சேர்த்து எடுத்துக்கொண்டு தேவலோகமே மண்ணுக்கு வந்தது போல
பொன்னின் நாடு வந்து இழிந்த என புட்பகம் தாழ, அந்த ஒரு பார்வையோடு அந்த ஒரு ஜொலிப்போடு புட்பகம் மண்ணில் இறங்க, ராமன் இறங்கி பரசுராமனின் பாதத்தில் விழுந்து பணிகிறான். இன்றைய வகுப்பை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். பரசுராமன் ராமன் சந்திப்பு என்ன எழுந்தது என்பதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி. உங்களுக்கு ஏதேனும் ஐயம் இருந்தால் அல்லது நான் சொன்னதற்கு மேலாக ஏதாவது வியாக்கியானம் மேற்கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் ஒவ்வொருவராக மற்றவர்களுக்கு இடம் கொடுத்து ஒரே நேரத்தில் எல்லோரும் பேசாமல் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். வந்து இருந்து கேட்ட அனைவருக்கும் நன்றி. வணக்கம். வரதராஜன். கார்த்திக், எல்லாரையும் அன்மியூட் பண்ணலாம். ஓகே சார். ஐயா மிகவும் நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. என் பேர் மதிவாணன். எந்த ஊர்ல இருக்கீங்க மதிவாணன்? மதிவாணன், கும்பகோணம் பக்கம் திருநாகேஸ்வரங்க ஐயா. அப்படியா? ரொம்ப நன்றி. எப்படி வந்தீங்க அந்த வகுப்புக்கு? இன்னைக்குதான் வந்தேன். இன்னைக்கு திருவரங்கத்துல ராஜகிருஷ்ணன் ஒரு ஐயா அனுப்புனாங்க. யாரு யாரு? திருவரங்கத்துல இருந்து ராஜகிருஷ்ணன் சொல்லி. அப்படியா? அவங்க இன்னைக்கு இந்த இணைப்பு அனுப்புனாங்க. தெரியாதுங்க ஐயா. உண்மையிலே ஒரு ஆழ்ந்த புலமையோட நல்லா அருமையா இருக்கு. பாராட்டுகள். ஒரு பெரிய கொட்டு வச்சிருக்கோம். நீங்க கேட்கிறோம் முதல் நிறையா. எல்லா புகழும் கம்பனுக்கு. நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. மற்றவர்கள் ஏதாவது? என்னங்க ஐயா? இல்ல வேற ஏதாவது கருத்துக்கள் மற்றவர்கள்? சார், கம்பன் சர்க்கரை பொங்கல் என்றால் நீங்கள் அதில் முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு கொடுக்கிறீர்கள் அல்லவா? நன்றி நன்றி தியாகராஜியார். 7:30 மணிக்கு முன்னால காணோம். இல்ல கொஞ்சம் லேட்டா வந்தீங்களா? இல்லை, அலாரம் ஒர்க் பண்ணல. ஓகே. நன்றி நன்றி. ராஜன், சொல்லுங்க சார். ராஜன், ஒரு சின்ன அப்சர்வேஷன். நீங்க கடைசியில பரத்வாஜனுக்கு பதிலாக பரசுராமன் 2 தடவை சொல்லிட்டேன். தப்பு தப்பு தப்பு. that can be edited in the வீடியோல. பரத்வாஜன். இந்த படை அமைப்பு வெளியாட்கள் இருக்கு இல்லையா? ஆமா. அதுக்கு பார்த்திபன் கனவுல ஒரு பாட்டு இருக்கு. யாரென்று கேட்காததேனோ கூறான வேல்பாயும் என்றோ அப்படின்னு வைஜெயந்தி மாலா பாடுவாங்க. ஜெமினி கணேசன் பாட்டு. உங்க பாட்டை விட வைஜெயந்தி மாலாங்கிறது நல்லா ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. வயது கோளாறு. கதாநாயகின்னு சொல்ல வேண்டியதானே? சும்மா ஒரு ஜோக் அட் யுவர் எக்ஸ்பென்ஸ் டீச்சர், அவ்வளவுதான். ஓகே, थैंक यू. சொல்லுங்க. இன்னும் ஒரு சின்ன அப்சர்வேஷன். சொல்லுங்க. எப்படி கம்பர் இந்த பாடல்கள்ல ஒரு பிளேன்ல இருந்து கீழே பார்த்தா இருக்கக்கூடிய கைண்ட் ஆஃப் டெரைன் வியூவை எப்படி டிஸ்கிரைப் பண்ணிட்டு வராரோ, மேலேருந்து பார்க்கறது. அதே போல காளிதாசர் தன்னுடைய மேக சந்தேஷத்துல அந்த எக்ஷன் மேகங்களுக்கு சொல்ற மாதிரி அவன் சவுத்துல இருந்து ஆல் த வே டு ஹிமாலயாஸ் போற ஒரு இதுவும் ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்ணுவான். இந்த நதி, இந்த நகரம், இந்த இது அப்படின்னு. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பாடல்கள்ல அவன் அந்த மேகத்துக்கு போற வழி சொல்லி கொடுக்குறான். அவன் இருக்கிற இடத்துல இருந்து டு கோ அப் டு குபேரனுடைய அலகாபுரிக்கு. ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப லேட்டர் ஆன் when you look at it ரொம்ப அக்யூரேட்டா வேற இருக்கு. எப்படி அவனுக்கு அந்த 30,000 feet வியூ அவனுக்கு எப்படி கிடைச்சதுங்கிறது நமக்கு நினைச்சு பார்க்கறதே ஒரு பிரமிப்பா இருக்கு. 30,000 அடி இந்த காலத்து பிளேன் சார். நன்றி. மற்றவர்கள்? நான் ஸ்ரீமதி பேசுறேன். சொல்லுங்க. நீங்க அந்த வள்ளல் தன் வாய்மை தென்னால் எல்லாரும் மானுட வடிவு கொண்டார் என்று சொன்னீர்கள். அதே போல அதற்கு மாற்றாக வால்மீகியில் இருக்கிறதா என்று கேட்டதுக்கு யாரோ ஒரு ஆசிரியர் பேர் சொல்லி அதை நான் ரெஃபர் பண்ணினேன் என்று சொன்னீர்கள். ஆனா நான் வால்மீகி சென்று பார்த்த பொழுது தே கிருத்வா மானுஷம் ரூபம் வானராக காமரூபிணக, அதாவது வானர்களுக்கு விருப்பப்படி தங்கள் விருப்பப்படி உருவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமை உண்டு அனுமனுக்கு இருக்கிற மாதிரி. அவர்கள் எல்லாரும் அவர்களாகவே மானுட வடிவை ஏற்றுக்கொண்டுதான் பரதனை சந்தித்தார்கள் என்ற குறிப்பு வால்மீகியில் இருக்கிறது. அரக்கர்களும் விருப்பப்படி மானிட வடிவம் மாறக்கூடியவர்கள் தான். அவர்களும் அவ்வாறே செய்திருப்பார்கள். இந்த குறிப்பை நான் செய்ய ரைட். ஐ will let தேங்கா know. ஓகே, நன்றி அம்மா. அது ஸ்லோகம் 43 பட்டாபிஷேகத்துக்கு முதல்ல இருக்கிறது. பரதனை போய் சந்திக்கிற அந்த சர்க்கத்துல இருக்கு.
இந்த இந்த விஷயத்த வால்மீகி கம்பன் ரெண்டு பேருமே நமக்கு வந்து சுட்டி காட்டிடுறா. ஏன்னா சூர்பனகை வந்து ஒரு அழகான பெண்ணாக மாறித்தான் ராமர் லக்ஷ்மணர்கிட்ட வரா. அதே போல ஹனுமான் வந்து ஒரு விப்ரன் வேஷம் போட்டுக்கொண்டு தான் ஒரு மானுடனாக ஒரு பிராமணனாகத்தான் வந்து முதல்ல ராமன் லக்ஷ்மணனை சந்திக்கிற போது அப்படிதான் முதல்ல வந்து சந்திக்கிறான். நன்றி. மற்றவர்கள் வேற ஏதாவது கருத்துக்கள்? ஐயா வணக்கம். சொல்லுங்க சேராமலிங்கம். ரெண்டு விஷயம் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினச்சேன். ஒன்று வந்து அந்த வடக்கு தெற்குன்னு சொல்கிறோம், அதே மாதிரி குடதிசை குணதிசைங்கிறத அதிகமாக பயன்படுத்துகிறோங்கிறது தான். கம்பரே கூட பல இடத்துல அப்படி தான் சொல்கிறாரு, அதை இன்றைக்கும் பார்த்தோம். ஒரு சின்ன அதுக்கு மாற்றான கருத்து, சிலப்பதிகாரத்தில் பதிகத்தில் தொடக்கம் வந்து குடவாயர் கோற்றத்து அனசுரர் இருந்து அப்படின்னா குடதிசை குணதிசை தான் பதிகத்தில் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ள கண்ணகி வந்து மதுரையில் நடக்க வேண்டியெல்லாம் நடந்து அவள் மதுரையை விட்டு பிரியும் பொழுது அவள் சொல்கிறான், ரொம்ப டச்சிங்காக இருக்கும். கிழக்கு திசையில் கணவனோட இந்த நகரத்துக்குள்ளே வந்தேன், மேற்கு வாயில தனியாக போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஆக கீழ் திசை மேல் திசைங்கிற வார்த்தைகளையே பயன்படுத்தியிருக்காங்க ஐயா சிலப்பதிகாரத்தில். அதை ஒன்று பகிர்ந்து கொள்ள நினச்சேன். இன்னொன்று ரொம்ப டச்சிங்கான விஷயமா இருந்தது. இன்னைக்கு நீங்கள் அந்த கோதாவரியை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு நோய் வந்த இடம், நமக்கு பிரிவு வந்த இடம்னு அவர் சொல்கிறார் பாருங்க. பிராட்டியார் வந்து அவனை ராவணன் தூக்கிட்டு போகும்போது ஒவ்வொன்றா சொல்லி கதறும் போது கோதாவரியே தெளிவாய் ஓதா துணைவார் உடனே போய் நீதான் வினை என் நிலை சொல்ல கண்ணீர் வர்றாப்புல இருக்கும். ஆமா பிராட்டியார் பாடுற பாடு அழைச்சு கதறுவாங்க அவங்க. நல்ல 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 நினைவூட்டல் ஐயா, நன்றி. அருமை சார், அருமை. சேத்து ராமலிங்கம் அருமை. எப்படி உங்களுக்கு ஞாபகம் வருது பாருங்க, மனசுல தச்சு சார். படிக்கும் ஆழங்கால் பட்டவர் ஆழ்ந்து படித்தாலே வராது. வேற ஏதாவது கருத்துக்கள்? கார்த்தி, வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். எல்லோருக்கும் நன்றி, கோடான கோடி நன்றி.